தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். 214 ஆண்டுகள் பாரம்பரியமிக்க சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை சென்னை கிளைகளாக நுங்கம்பாக்கம் மற்றும் டி நகர் கிளைகளில் தினசரி காலை 8 மணி முதல் மாலை 8 மணி வரை மருத்துவரை நேரில் சந்தித்து ஆலோசனை பெறலாம். மேலும் இது பற்றிய தகவல்களுக்கு 9940533500 9788827500 என்ற எண்ணை அழைக்கவும். சாணக்யா ட்ரஸ்டின் சார்பாக அனைவருக்கும் மற்றும் ஒரு முறை இனிய மாலை வணக்கம். இந்த நிகழ்ச்சியானது வரவேற்புரையுடன் துவங்குகிறது. நீங்க எல்லாரும் கடந்த 3 வருஷமா இதுல ஒரு சிலர் பெனிஃபிஷியரிஸ் இருக்கீங்க, 2 வருஷ பெனிஃபிஷியரிஸ் இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் டைம் வந்தவங்க இருக்கிறீங்க. உங்க எல்லாருக்கும் எங்களை தெரியும். நீங்க ஃபோன் பண்ற கலையரசன் அப்படிங்கிற லைசனிங் ஆஃபீஸரை தெரியும். ஆஃபீஸுக்கு வரும்பொழுது அப்புறம் நான் போற இடமெல்லாம் வந்து இப்படி ஒரு ட்ரஸ்ட் இருக்கு, நீங்க அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போற என்ன நிறைய பேருக்கு தெரியும். ஆஃபீஸுக்கு வந்து நீங்கள் செக்கோ இல்லை டிடியோ வாங்க வரும்பொழுது பாண்டே சாரியும் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஆனால் இது அத்தனைக்கும் பின்னால் இருக்கிற நபர் ரொம்ப அமைதியாக கீழே உட்காந்துருக்குறாங்க. அப்படிப்பட்ட இந்த சாணக்யா எஸ்எஸ்பிஎல் ட்ரஸ்டின் ஃபவுண்டர் திரு சத்யமூர்த்தி சார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். அவருடைய அன்பு தம்பியாக, ஏன்னா இங்கே இருக்கிற இந்த ட்ரஸ்டில் இருக்கிற 4 பேருக்கும் எந்த உறவும் கிடையாது, இதற்கு முன்ன பின்ன நாங்கள் பார்த்ததும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நான் ஒரு நல்ல காரியம் செய்ய போகிறேன், தம்பி நீங்கள் என்ன எனக்கு கூட இருந்து செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரங்கராஜ் பாண்டே சார்கிட்ட கேட்டு சாணக்யா ட்ரஸ்டோடு சேர்ந்து சாணக்யா எஸ்எஸ்பிஎல் ட்ரஸ்ட் அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட்டை ஆரம்பித்து சாருக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய ரங்கராஜ் பாண்டே சார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். எவ்வளவுதான் நாம உதவி செய்யணும் அப்படின்னு நினைச்சாலும் அதற்கு ஒரு வழிவகை வேணும் இல்லையா? அந்த வழிவகைக்கு உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டில் கெடுதல் செய்யறது ரொம்ப ஈஸி, ஆனால் நல்லது செய்யறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். 100 கேள்விகள் வரும், 1000 வெரிஃபிகேஷன்ஸ் வரும், எப்படி இதை செய்கிறீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு வரும். ஸோ இந்த ட்ரஸ்ட்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணதுலேருந்து இப்படி தான் நீங்கள் ஆடிட்டிங் பார்க்கணும், இந்த டாக்குமெண்ட் எல்லாம் வேணும், இதெல்லாம் நாம் கிளைம் பண்ணணும், இப்படியெல்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசராக தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய அளவிற்கு நமக்கு சப்போர்ட் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய திரு முத்துராமன் சார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். இவங்க எல்லாரும் தான் இந்த சாணக்யா ட்ரஸ்டோட பில்லர்ஸ். அதில் மூலவர் வந்து சத்யமூர்த்தி சார், அவங்க 2 பேரும் உற்சவர். நாம் ஏதோ இந்த அப்படியே சைடில் வெளியில் நிற்கல அந்த மாதிரி ஒரு சிறிய அணிலாக உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர். அப்படி இந்த ட்ரஸ்ட் ஆரம்பித்து 3 வருஷம் முடியுது. 403 பயனாளிகள் இதில் இன்னி வரைக்கும் நாம் கொடுத்துருக்குறோம். இன்னும் இந்த வருஷத்துக்குள்ளது கொடுக்க ஆரம்பிக்கல. ஏன்னா நான் தான் சொல்லியிருக்கிற கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் சார், ஏன்னா இன்னும் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் நடக்கலை, மெடிக்கல் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, மெடிக்கல் வந்தால் தான் மெடிக்கலோட அலையன்ஸ் கோர்சஸ் வரும், இன்னும் நமக்கு லா கவுன்சிலிங் வரல, அதனால் நிறைய இந்த வருஷம் தேவைப்படுது அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் நம்ப மாட்டீங்க, முதல்ல சத்யமூர்த்தி சார் ஏப்ரல் 2ஆம் தேதி சொன்னாங்க, இந்த வருஷம் எத்தனை பேருக்கு நாம் கொடுக்கலாம் அப்படின்னு. நான் எப்போதுமே ரிவர்ஸில் கேட்பேன், சார் நம்ம எவ்வளோ ரூபாய்க்கு கொடுக்கலான்னு சொல்லுங்கள், நம்ம அத்தனை பயனாளிகளை தேடலான்ட்டு. அப்போ சார் சொன்னாங்க, இல்லை பயனாளிகளோட எண்ணிக்கையை நீங்கள் சொல்லுங்கள், அதற்கு தகுந்தாற் போல் நான் மணி ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. நிறைய பேருக்கு கம்பெனி வச்சிருக்கலாம், பெரிய பெரிய லாபங்களை சம்பாதிக்கலாம், ஆனால் அதை இப்படி தான் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வழிமுறை எண்ணம் இருக்கும் இல்லையா, அது மிக சிலருக்கு இருக்கு. அந்த மிக சிலர்ல சாரு ஒருத்தர். இன்னைக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, கார் பார்க்கிங்ல இடம் இல்லை, நான் சார் வருவாருன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் டிரைவரோட வருவாங்க, டிரைவர் போய் காரை நிப்பாட்டிடுவாருன்ட்டு அவர் ரோட்ல நடந்து வந்துட்டு இருந்தார். என்ன சார் நீங்க வர்றீங்க சொல்லியிருந்தா நான் யாராவது ஒரு டிரைவர் அனுப்பிச்சிருப்பேன். நான் சொன்னாரு, நடந்து வந்த பாதையை மறந்துடக்கூடாது மேடம், நான் 5 கிலோமீட்டர் நடந்து போய் ரேஷன் கடையில் கியூவில் நின்று வாங்கியிருக்கிறேன், ஸோ இதெல்லாம் நடக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட நபர்கள் இன்னைக்கு மேடையில் இருக்காங்க. இதே போல் நாமளும் படித்து ஒரு நல்ல நிலைக்கு போய் நம்ம 4 பேருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நிலை வரணும் அப்படின்னு நான் இறைவனை பிரார்த்திச்சுட்டு உங்கள் எல்லாரையும் அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன். திரு ரங்கராஜ் பாண்டே சார் அவர்களை சத்யமூர்த்தி சாருக்கு மரியாதை செய்யுமாறு அன்போடு அழைக்கிறேன்.
திரு முத்துராமன் சார் அவர்களுக்கு மரியாதை செய்யுமாறு அன்போடு அழைக்கிறேன். செய்த உதவியை நாம மறந்துடணும், கேட்க கூடாது அப்படின்னு நினைச்சா கூட ஒரு சிலர் வாலண்டியரா இல்ல எங்களுக்கு இது மிகப்பெரிய அளவுல பயனுள்ளதாக இருந்தது, நாங்க இதை இங்க சொல்றதுக்கு தயாராக இருக்கோம் அப்படின்னு சொன்ன ஒரு சிலர், அவர்களுடைய பெயரை வாசிக்கிறேன். நீங்க இங்க உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கலாம். முதலாக ஜெயஸ்ரீ அவர்களுடைய தந்தை. அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலி சாணக்கியா ட்ரஸ்ட் மூலமா என் பொண்ணு ஜெயஸ்ரீ இன்னைக்கு BA பயோ இன்ஃபர்மேட்டிக் 3rd இயர் போற. அது காரணமா இருந்த சாணக்கியா ட்ரஸ்ட், ரங்கராஜ பாண்டே சார், சத்தியமூர்த்தி சார், இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நான் என் பொண்ணை இன்ஜினியரிங் படிக்க வைக்க முடியுமான்னு நான் ரொம்ப ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். அந்த மாதிரி நேரத்தில் சாணக்கியா ட்ரஸ்ட் மூலமாக எனக்கு உதவி கிடைச்சி இன்னைக்கு என் பொண்ணு சபிதா காலேஜில் படிக்கிறாள். ஏன்னா என் பொண்ணும் சபிதா காலேஜில் போய் படிக்க முடியும்னா அது காரணமாக இருந்த சாணக்கியா ட்ரஸ்ட்டையும் சத்தியமூர்த்தி சாரையும் மறக்கவே முடியாது. ஏன்னா அது என் பொண்ணை படிக்க வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கு வார்த்தைகளே இல்லை. ஏன்னா எனக்கு பார்வை குறைவு, விழித்திறன் குறைவு இருந்தாலும் இந்த மாதிரியான என் பொண்ணை படிக்க வைக்கிறதுக்கு உதவி செஞ்ச இங்கே இருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. அப்புறம் அதுக்கு மேலே இந்த சாணக்கியா ட்ரஸ்ட், எனக்கு சாணக்கியர் அப்படின்ற அந்த அவர் மேலே ரொம்ப அபிமானம் ரொம்ப அதிகம். ஏன்னா அர்த்த சாஸ்திரம் என்ற நூலை எழுதியவர். இந்த சாணக்கியர் பற்றி ஒரு வார்த்தையில் சொல்ல போனோம்னா, ஆடு மாடு மேய்த்த ஒருத்தரை மௌரிய பேரரசை உருவாக்கிய ஒரு குரு, அந்த ராஜகுரு. அந்த மாதிரியான அவருடைய பேர் வச்சு உங்களை மாதிரி எத்தனையோ மன்னர்களை உருவாக்கணும், மன்னர்களை உருவாக்கி இந்த இந்திய பாரத கண்டத்துக்கு நிறைய நல்லது செய்யணும்னு சொல்லி தான் அந்த தெய்வத்தோட பேரை வச்சிருக்காரு. ஏன்னா அதே மாதிரி தான் ரங்கராஜ பாண்டே சாரும் ரொம்ப துணிச்சலோடையும் தைரியத்தோடையும் தன்னுடைய வாழ்க்கையில பல முடிவுகளை எடுத்து பல சாதனைகளை புரிஞ்சவர், பல மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு மாமனிதர். ஏன்னா இந்த மாதிரியான மாமனிதர்களை என்னைக்கு நீங்க பார்க்க முடியாது, இங்க தான் பார்க்க முடியும். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அடுத்ததாக சங்கீதா அவர்கள். நாம ஒரு சிறிய சிறிய சங்கடங்கள் வரும்போதெல்லாம் எனக்கு ஏன் கடவுள் இப்படி கொடுத்தான் அப்படின்னு நம்ம நொந்துப்போம். ஆனால் அவர்கள் விஷுவலி இம்பேர்ட், ஆனால் நன்றாக படிச்சு TNPSCல வேலை கிடைச்சு இன்னைக்கு அந்த வேலையை விட்டுட்டு பேங்க்ல செலக்ட் ஆயிருக்காங்க. அடுத்தாக பேங்கிங் செக்டருக்கு வேலைக்கு போக போறாங்க. அவர்கள் நமக்கு ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாக, ஊக்க சக்தியாக இருப்பாங்க. சங்கீதா. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் சங்கீதா. எனக்கு பிஎட் படிக்கும்போது சாணக்கியா ட்ரஸ்ட் தெரிய வந்தது. அவங்க ஹெல்ப் பண்ணலாம் கண்டிப்பா அந்த கோர்ஸ் என்னால கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ணிருக்க முடியாது. ரொம்ப 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 நன்றி. நான் இப்போ TNPSCல குரூப் 4 போஸ்டிங்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அதை முடிச்சுட்டு IBPS RRBல கிளரிக்கலாக ஜாயின் பண்ண போறேன். அதே மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நல்லா படிங்க, படிப்பு தான் முக்கியம். தேங்க்யூ. கடந்த புயலின் பொழுது வீடுகளை இழந்த கடலூரை சார்ந்த ஒரு 4 பேருக்கு வீடுகள் கட்டி கொடுத்தோம். அதுல ஒருத்தர் லதா அப்படிங்கிறவங்க, அவங்க இன்னைக்கு அவங்களோட அனுபவங்களை நம்மளோட பகிர்ந்துப்பாங்க. ஹலோ, நான் கடலூர் சேர்ந்து லதா. வீடு மழையில வீடு விழுந்துருச்சு. ஜான்ன்றவர் தான் கடலூர்ல வீடு கட்டி. வேற எனக்கு என்ன பேசணுன்னே எனக்கு தெரியல. ரொம்ப நன்றி எல்லாருக்கும். இந்த ட்ரஸ்ட் ஆரம்பிச்ச உடனே முதலாக நம்ம உதவி செய்தவங்க சூரிய பிரகாஷ் அப்படின்னு, சூரிய பிரகாஷ், சந்திர பிரகாஷ் அப்படின்னு. அவர்கள் பெற்ற மதிப்பெண்கள் 98%. ஒரு 98% படிச்சு மார்க் எடுத்து 12th மார்க் எடுத்து கல்லூரிக்கு போகும் பொழுது என்ன செய்யறது அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க அம்மா நம்ம கிட்ட முதல்ல பேசினாங்க. தம்பி இது வரைக்கும் பேசினதே இல்லை, இப்பதான் நானும் அவரோட குரலை முதல்ல கேட்க போறேன். அம்மா தான் எப்போதுமே பேசுவாங்க. அவர்கள் இன்னைக்கு படிச்சு முடிச்சு ராஜலட்சுமி இன்ஜினியரிங்னு நினைக்கிறேன். அவர்களுக்கு பிளேஸ்மெண்ட், கேம்பஸ்லயே பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்க. அவங்களுடைய தம்பி
விவேகானந்தா காலேஜ்ல பிகாம் அவரும் நம்ம ட்ரஸ்ட்ல இருந்து படிச்சாங்க. அவரும் கேம்பஸ்லயே செலக்ட் ஆயிருக்காரு. இவர்கள் எல்லாம் தான் நமக்கு வந்து கண்ணுக்கு நேர கிடைக்கக்கூடிய முன்னோடிகள். அவர்கள் இப்போ சில வார்த்தைகள். நான் சூரிய பிரசாத். நான் ராஜேஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜில் BEEE படிச்சுட்டு இருந்தேன். ஃபீஸ் கட்ட முடியாத இதில் வந்து சாணக்கியா ட்ரஸ்ட் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ அவங்க ஹெல்ப் பண்ணினால்தான் 4 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி இப்போ நான் அசென்ச்சரில் நான் ப்ளேஸ் ஆகிருக்கேன். அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நதியா அவங்க வந்து மேல்மருவத்தூர் மெடிக்கல் காலேஜில் MBBS படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே 2 பேர் நம்ம கிட்ட டாக்டர் முடிச்சிருக்கிறாங்க. இவங்க இப்போ 3rd இயர் படிச்சுட்டு இருக்காங்க. Good evening everyone. Myself Nadia, 3rd year MBBS student from MAPMS மேல்மருவத்தூர் மெடிக்கல் காலேஜ். ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னுடைய யூஜிலேருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னா, நான் நீட் யூஜி ஃபஸ்ட்டு எழுத ஆரம்பிக்கும் போது எனக்கு வந்து மேமை வந்து தெரியும், காயத்ரி மேமு. ஸோ நான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான். ஸோ ஃபஸ்ட்டு NCERT புக்ஸ் படிக்கும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. புக்ஸும் வந்து மேம் தான் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் வந்து எனக்கு ஒரு கட்டத்தில் எப்படி ஆயிடுச்சுன்னா, விட்டுறலாம், ஏன்னா நம்ம தமிழ் மீடியம்லேருந்து வந்திருக்கோம், நம்மளால் முடியாது அப்படின்னு தோணுச்சு. அந்த மாதிரி சூழ்நிலையில் மேம் வந்து கூடவே இருந்து முடியும், கண்டிப்பாக உன்னால் முடியும், நீ ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வழியாக படித்து சீட்டு வாங்கிட்டேன். பட் ஆனால் ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாவில் கிடச்சிது. அதுக்கப்புறம் தான் ரியல் ப்ராப்ளமே ஆரம்பித்தது. எனக்கு வந்து ஃபீஸ் ப்ராப்ளம். நாங்கள் வந்து ட்ரஸ்ட்லேருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு முன்னாடி நான் வந்து கேட்காத யார்கிட்டையுமே அவ்வளோ பேர்த்த எத்தனை பேர்த்த நான் கேட்டேன்னு கூட எனக்கு தெரியல. தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாத்தையுமே நான் ஹெல்ப் கேட்டேன். ஸோ யாருமே பண்ணலை. எல்லாருமே ஒரு ரீசன் சொன்னாங்க, இல்லைம்மா ஆல்ரெடி நாங்கள் கொடுத்து இந்த மாதிரி திரும்ப அவங்க தரவே இல்லை, நாங்கள் கடனாக தான் கேட்டிருந்தோம் எல்லார்ட்டையும், யாருமே உதவி பண்ணணும்னு வரல. ஸோ லாஸ்ட்டாக வந்து சீட்டு கையில் கிடைச்சும் நம்மளால சேர முடியலையே அப்படிங்கிற ஒரு கஷ்டத்தோட மேம் கால் பண்ணி சொன்னேன். அப்போ தான் மேம் வந்து ட்ரஸ்ட் பற்றி சொன்னாங்க, சாணக்கியா SSPL ட்ரஸ்ட்டு அப்ளை பண்ண சொன்னாங்க ட்ரஸ்ட்டில். ஸோ நானும் ஸ்காலர்ஷிப்காண்டி அப்ளை பண்ணேன். அவங்க எனக்கு வந்து ஃபீஸ் பே பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் நான் இப்போ படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு 3 வருஷத்துக்குமே வந்து என்னுடைய டியூஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நான் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் ட்ரஸ்ட்டுக்கு. அண்ட் வந்துட்டு இப்போ இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னா, நம்ம எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் இவங்களெல்லாம் பார்க்கும்போது நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நம்ம எவ்வளோ பணிவாக இருக்கணும், மற்றவங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணணும், நம்மளால முடிஞ்சதை நம்ம எவ்வளோ ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது இவங்ககிட்ட தான் நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த மாதிரியான நல்ல மனிதர்கள் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்மளுடைய லைஃப்ல நம்ம எப்படி முன்னேறணும், இவங்களாம் ரோல் மாடல், இவங்கள மாதிரி நம்மளும் நாளைக்கு இருக்கணும், நம்மளும் நாளைக்கு வந்து நல்லா வந்து 4 பேருக்கு உதவி பண்ணணும். அண்ட் வந்து மெடிக்கல் ஃபீல்டு நான் சூஸ் பண்ணதுக்கு காரணமே அதான். ஸோ வந்து கஷ்டப்படுறவங்க கஷ்டப்படாதவங்க யாருக்காக இருந்தாலும் எல்லாருக்கும் வந்து ஒரு சமமான மருத்துவம் கிடைக்கணும் அப்படின்னு என்னுடைய ரொம்ப பெரிய ஆசை. ஸோ அதுக்காண்டி தான் நான் விடாமல் போராடினேன். இப்போ எனக்கு வந்து இவங்க என்னுடைய பில்லர்ஸாக இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் வந்து இங்கே எனக்கு மேம் தெரியும், சார் நான் மீட் பண்ணதில்லை. ஆனால் இங்கே வந்து உங்களுக்கே தெரியும், உங்கள் எல்லாருக்கிட்டையுமே வந்து பேசியிருப்பாங்க ட்ரஸ்ட்ல இருந்து. நீங்கள் அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க பேசும்போது கூட நம்மளை வந்துட்டு நம்மக்கிட்ட அவ்வளோ பொலைட்டாக பேசுவாங்க, நம்மளை வந்துட்டு எந்த விதத்துலையுமே நம்ம மனசு கஷ்டப்படாதபடி பேசுவாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும். அவங்களுடைய ஹெல்ப்பு, அவங்களுடைய கைடன்ஸு எல்லாமே இருக்குது, அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸு. ஸோ வந்து நான் இன்னும் மேலே போவேன், நான் இன்னும் நல்லா படிப்பேன். ஸோ நான் நெக்ஸ்ட்டு PG பண்ணுவேன். அதுக்கப்புறம் என்னுடைய ஆசை, நானும் ட்ரஸ்ட்டில் ஒரு பார்ட்டாக இருக்கணும், நானும் மற்றவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணுங்கிறது. அண்ட் வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு காயத்ரி மேடம், எனக்கு இந்த பாதையை காட்டினதுக்கு, என் கூட இருந்ததுக்கு, என்னை கைட் பண்ணதுக்கு, என்னை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்ததுக்கு எல்லாத்துக்குமே தேங்க்யூ மேம். அண்ட் தேங்க்யூ சார், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ எவ்ரிவன். எஜுகேஷன் தான் ஃபர்ஸ்ட் மோட்டோ அப்படின்னு நம்ம ட்ரஸ்ட்ல வச்சிருந்தோம். பட் அதையும் தாண்டி ஒரு சில மெடிக்கல் ஹெல்ப்ஸ், அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒரு அத்லெட்ஸ், ஸ்போர்ட்ஸ்ல இருக்கக்கூடியவர்கள், அந்த மாதிரி ஒரு சில நபர்கள் கேட்கும் பொழுது மிக சில நபர்களுக்கு நாம அந்த மாதிரி உதவி செஞ்சிருக்கோம். இன்டர்நேஷனல் லெவல்ல சிலம்பம் கத்துக்கிட்டு வின் பண்ணி, நேஷனல் லெவல்ல வின் பண்ணி இன்டர்நேஷனல் போகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஸோ இன்டர்நேஷனலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது
அந்த சிங்கப்பூருக்கு போனோம், எங்களுக்கு டிக்கெட் எடுக்க காசு இல்ல, அது இருந்தா நாங்க இன்டர்நேஷனலுக்கு போவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ அதற்கு நாம வந்து உதவி பண்ணியிருக்கிறோம். அதற்கு பிறகு ஆர்ச்சரி பிளேயர் ஒருத்தங்க அம்பு எய்தல் நம்ம தெரிஞ்சிருக்கோம் நமக்கு, அவங்களுக்கு படிக்கிறதுக்கு அண்ட் அம்பு வாங்குறதுக்கு அந்த கோச்சிங்க்கு அது எல்லாத்துக்குமே நம்ம ட்ரஸ்ட் உதவி செஞ்சிருக்கு. இப்ப அவங்க நம்மளோட பேசுவாங்க. கண்மணி, நேஷனல் லெவல் ஆர்ச்சரி பிளேயர். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து கண்மணி. நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வரேன். கிருஷ்ணபால் ஸ்கூலில் வந்து 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கேன். பாஸ்ட் 8 இயர்ஸாக நான் வந்து ஆர்ச்சரி கற்றுட்டு இருக்கிறேன். 3 இயர்ஸ்லேருந்து ட்ரஸ்ட்லேருந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. போ வாங்குறதுக்கு, ஆரோஸ் வாங்குறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ என் ஸ்டடீஸ்லேயும் 3 இயர்ஸ்லேருந்து ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. நான் கண்டிப்பாக வந்து நேஷ்னல்ஸ் போய் கண்டிப்பாக ஒரு மெடல் அடித்து நல்ல வேலைக்கு போய் நல்லா சம்பாதிப்பேன். அண்ட் தேங்க்யூ சார், எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கிறீங்க. என்னோட ஸ்போர்ட்ஸ் கரியர் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் ரொம்ப ஒரு சப்போர்ட்டாக பேக் போனாக இருந்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்யூ சார். அண்ட் சத்யமூர்த்தி சார் ரொம்ப தேங்க்யூ சார். நான் எல்லாருக்குமே ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இப்போது அந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 மினிட்ஸ் எனக்கு சார் கூட பேசுறதுக்கு டைம் கிடைச்சிச்சு. அப்போ வந்து சார் வந்து நேஷனல்ஸ் போகிறதுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு என்னை கேட்டார். நான் சொன்னேன் சார் ரொம்ப தூரம் இருக்குது சார் அப்படின்னேன். சார் சொன்னார் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, எல்லாருமே சாய்ச்சவங்க எல்லாருமே வந்து நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனுஷங்க தான். நம்மளால ரொம்ப தூரம் போகிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி நீ வந்து ரொம்ப தூரம் போகணும், இன்னும் போய்கிட்டே இரு, நாங்களும் கூட வந்துகிட்டே இருப்போம், நான் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார், அண்ட் தேங்க்யூ எவ்ரிவன். நம்மளுடைய இந்த ட்ரஸ்ட் வந்து இண்டிவிஜுவல்ஸ் மட்டும் அணுகிறது இல்ல, ஒரு சில கல்லூரிகளுடைய ஆசிரியர்கள். ஏன்னா நான் போற இடமெல்லாம் சொல்லிட்டே இருப்பேன், உங்க காலேஜுக்கு வந்து யாராவது படிக்க முடியல, நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு ஃபீஸ் கட்ட முடியலன்னு சொன்னாங்கன்னா எங்க ட்ரஸ்டோட நம்பரை கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஸோ பல்வேறு இடங்கள்ல இருந்து பேராசிரியர்களும் அதுக்கு உதவியா இருந்திருக்கிறாங்க. அதற்கு இன்னைக்கு ஒரு பேராசிரியர் கூட இங்க வந்திருக்கிறாங்க, SDNBG ஜெயின் காலேஜ்ல இருந்து வந்திருக்கிறாங்க. அது போல ஒரு சில நன்றி மேம். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா. நான் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் SDNB வைஷ்ணவ் காலேஜ். 2024-25 ஸ்காலர்ஷிப் கமிட்டி அப்படின்றதுல வந்து இதுல சேர்த்தாங்க. அந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபர்ஸ்ட் பிரஷ் சாணக்கியா SSPL ட்ரஸ்ட் வந்து கலையரசன் சார். ஸோ மெனி தேங்க்ஸ் டு அவர் ட்ரஸ்டீஸ் பாண்டே சார், சத்யமூர்த்தி சார். அதுல வந்து என்ன, இது வரைக்கும் 17 ஸ்டூடெண்ட்ஸ் இங்க வந்திருக்காங்க. 17 ஸ்டூடெண்ட்ஸ் பெனிஃபிஷரிஸா இருந்திருக்காங்க. அதுல எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக்கலி சேலஞ்ச், சிக் பேரண்ட்ஸ், உடம்பு சரியில்லாத பேரண்ட்ஸ் இருக்கிறவங்க, சிங்கிள் பேரண்ட்ஸ், அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகள். அதுல என்னன்னா நாங்க ஸ்டூடெண்ட்ஸை ஃபில்டர் ஸ்பெஷலா இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு பண்ணும்போது எப்படின்னா, லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட், எல்லா இடத்துலயுமே ஃபிட் பண்ண முடியாத பசங்க அப்ப என்ன பண்ணுவோம்னு நேரா ஒரு கால் நாங்க வந்து கலையரசன் சார் அவருக்கு தான் பண்ணுவோம். நம்ம அவர் உடனே கைட் பண்ணி எப்படி ஏன்னா ஹோம் விசிட்ல இருந்து எல்லாம் ரிகரஸா இருக்கும் அப்படிங்கறது எங்களுக்கு, இன்ஃபேக்ட் நாங்க ட்ரைனிங் எடுத்த மாதிரி எப்படி இருக்குன்றது தெரிஞ்சிருந்தோம். ஸோ இங்க வந்ததுக்கு அப்புறம் ஆல் த மோர் ஹம்பிளிங் எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாரையும் பாக்குறதுல இன்னும் ரெஸ்பான்சிபிளா ஸ்டூடெண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரஸ்ட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு. அதுல இது வரைக்கும் என்னன்னா 12 ஸ்டூடெண்ட்ஸ் பாசிட்டிவ் டைப் இருக்காங்க. எல்லாருமே வந்து சோட போனது இல்லை அந்த மாதிரி சொல்லணும். ஏன்னா உங்களோட நோக்கம் அவ்வளவு உன்னதமா இருக்கிறதுனால குறிக்கோள் வந்து அப்படி இருந்தது. அதுல ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கல்யாணம் ஆகி குழந்தையும் இருந்தது. ஸோ மேம் என்னால மேலையும் படிக்க முடியல, குழந்தைய பாத்துக்கணும், வேலைக்கும் போக முடியல அப்படின்னா, ஒரு வாரம் கழிச்சு போன் பண்றா, இல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷனோட எனக்கு TCSல வேலை கிடைச்சிருக்கு, ஸோ குழந்தையும் பகல் முழுக்க பாத்துக்கிறேன், ஒர்க்கும் போறேன்னால எல்லா 12 ஸ்டூடெண்ட்ஸுமே அவ்வளவு நல்லா இருக்காங்க. மிச்சம் 5 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இப்போ கோர்சஸ் படிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பெரிய நன்றி உங்களுக்கு. நம்மளோட உறவு மேலும் தொடங்கும். இறைவனை பிரார்த்திக்கிறேன், ட்ரஸ்டீஸ் இங்க இருக்கிற எல்லாருக்கும் எல்லாம் நல்லதையும் நடந்து எல்லாம் நல்லா இருக்கும். நன்றி. தேங்க்யூ சோ மச் மேம். அதே போல நலந்தாவே ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் அந்த ஃபவுண்டேஷனுடைய வேலைகள் வேற விதமான வேலைகள். அவர்கள் வந்து கல்வி ரிலேட்டடா இல்லாம சமுதாய பணி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த ஃபவுண்டேஷன்ல படிக்கிற பிள்ளைகளுக்கும் நம்ம ட்ரஸ்ட்ல இருந்து உதவி செஞ்சிருக்கோம். அதுல இருந்து மேடம் அவர்கள் பேசுவாங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது அங்க வரட்டுங்களா? எனக்கு கண்டிப்பா ஒரு 5 நிமிஷம் தேவைப்படும்.
நான் அது வந்து உங்க உத்தரவோட நான் எடுத்துக்கிறேன். நலந்தாவி ஃபவுண்டேஷன் வந்து ஒரு 6 ஸ்டேட்ஸில் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். எதில் வேலை செஞ்சுருக்கோன்னா ஆர்ட்ஸ் அண்ட் வெல்பீயிங், அதாவது ஓவியக்கலை மற்றும் இல்லாமல் எக்ஸ்பிரசிவ் ஆர்ட்ஸ்னு சொல்லுவோம். அதன் மூலமாக நம்மளுடைய கல்வி எப்படி திறன்பட படிக்கிறது, எப்படி ஈஸியாக படிக்கிறது அப்படிங்கிறதுல நிறைய டீச்சர்ஸ் ட்ரெயின் பண்ணி இந்த 6 மாநிலங்கள், நம்ம தமிழகம் உட்பட 6 மாநிலங்களில் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒர்க் பண்ணுற பள்ளிகள் எல்லாமே கார்பரேஷன் ஸ்கூல்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் மட்டும்தான் ஒர்க் பண்ணுறோம். அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களோட டைப் வச்சு பெர்மிஷன்ஸ் வாங்கி நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 30 லட்சம் பள்ளி மாணவர்களோட வேலை செஞ்சுட்டு இருக்கோம். வெல்பீயிங் சொல்ல போனால் நம்மளுடைய மன ஆரோக்கியத்தை எப்படி திறம்பட பார்த்துக்கிறது, இதன் மூலமா கல்வியில எப்படி நம்ம சிறந்து படிக்க முடியும், இதுதான் எங்களுடைய நோக்கமாக கடந்த 21 ஆண்டுகளுக்கு மேலாக வேலை செஞ்சுட்டு இருக்கோம். கடந்த வந்து இந்த 20 ஆண்டுகள்ல ஒவ்வொரு ஆண்டும் 30 லட்சம் குழந்தைங்களுக்கு மேல வேலை செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம எல்லாருக்குமே மனநலம் பத்தி பேசும்பொழுது அது வந்து ஒரு 18 வயசுக்கு மேல, 20 வயசுக்கு மேல அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா எங்க நிறுவனத்துல ஸ்டாண்டர்ட் 1ல இருந்தே இந்த மனவளத்தை எப்படி பாதுகாக்கும், எப்படி நம்ம கத்துக்கணும், அதை எப்படி வேலை செய்யணும், நமக்கு உடம்பு சரியில்லாத போது எப்படி நம்ம பாத்துக்கிறோமோ அதே மாதிரி மனசு சரியில்லாத போது எப்படி நம்ம அதை கண்டறியணுங்கிறத ஸ்டாண்டர்ட் 1ல இருந்தே நம்ம அரசாங்க பள்ளியில வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ வந்து ஒரு நல்ல விஷயமா 10 ஆண்டுகள் கனவு, அது வந்து இப்போ அரசு பள்ளிகள்ல இந்த புதுசா புக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸ்டாண்டர்ட் 1, 2 and 3லயும் இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் தாண்டி நம்மலாம் இன்னைக்கு இருக்கிற இடம், சாப்பிட்றதுக்கு நல்ல சாப்பாடு, உடுத்த நல்ல உடை, இதெல்லாம் நமக்கு எல்லாமே இருக்கு. ஆனா சில நேரங்கள் வந்து பாத்தீங்கன்னா, நாங்க நிறைய நேரங்கள்ல எல்லா மாநிலத்தை வேலை செய்யற குழந்தைகள் பாத்தீங்கன்னா ஒரு வேலை கூட சாப்பிட்றதுக்கு வழி இல்லாத நிறைய பெற்றோர்கள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற ஒருத்தவங்களை பத்தி மேபி நான் பேர் வந்து இப்போ பொது இடமா இருக்கிறதுனால பேரை மாற்றி சொல்றேன். விமலான்ற ஒரு குழந்தைய பத்தி தான் நான் இங்க சொல்ல வரேன். அவங்களோட அம்மா வந்து ஒரு குக்கிராமத்துல, நம்ம தமிழகத்துல ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு 30ல இருந்து 50 ரூபாய் மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு சம்பளமா கிடைக்குது. அவங்க ஒரு கூலி தொழிலாளி தான், வயல்ல போய் வேலை செஞ்சா அந்த சாப்பாடு. ஆனா அவங்களுக்கு இருக்கக்கூடிய 2 குழந்தைகள் வந்து நல்லா படிக்கிறாங்க, 90% மேல வந்திருக்காங்க. இந்த குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா அரசாங்க பள்ளியில படிக்கல. நம்ம அரசாங்கம் வந்து CCIன்னு ஒண்ணு நடத்துறாங்க, சைல்ட் கேர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நடத்துறாங்க. அங்க படிக்கிற ஒரு குழந்தை, சிங்கிள் பேரண்ட், நோ பேரண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய சினாரியோஸ் இருக்கும். நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத கடினமான ஒரு சூழல்ல இருந்து வந்து படிக்கிற குழந்தைங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா CSSCL ட்ரஸ்ட் ஆரம்பிச்ச 3 ஆண்டுகள் எப்போ ஆரம்பிச்சாங்களோ அப்பையில இருந்து நாங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க நலந்தாவி ஃபவுண்டேஷன் இந்த CCIன்னு சொல்லக்கூடிய இந்த இடங்களை வேலை செஞ்சுட்டு இருக்கோம். எப்படி அரசு பள்ளியில வேலை செய்யறோமோ அதே மாதிரி அங்கேயும் தினந்தோறும் நிறைய பாடங்கள் எடுத்துட்டு இருக்கோம். அந்த விமலா அப்படிங்கிற ஒரு குழந்தை வந்து நல்லா படிப்பா, ஆனா சப்போர்ட் இல்லை. நாங்களும் நிறைய டோனர்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணோம், பட் அன்பார்ச்சுனேட்லி எங்களுக்கு கிடைக்க முடியல. அப்பதான் சார் மூலமா, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபரன்ஸ் மூலமா எங்களுக்கு தெரிய வந்து அந்த குழந்தைக்கு சப்போர்ட் கிடைச்சது. இது ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, கல்வி வந்து ஒரு குழந்தையோட எண்ணத்தை இல்ல அந்த வாழ்க்கை பத்தின எண்ணத்தை மாத்துறது மட்டும் இல்லாம அந்த குடும்பமா எப்படி மாத்திருக்கு அப்படின்னா, அந்த குழந்தைங்க வந்து ஒரு டாப்பஸ்ட் விமன் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ 2nd இயர் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க அந்த மாதிரி ரொம்ப பாசிட்டிவா ஒரு முடிவை எடுத்ததுனால அவங்க தினந்தோறும் 30 ரூபாய் கூலிக்கு போயிட்டு இருந்த அந்த அம்மா ஒரு பாசிட்டிவான எண்ணத்தோட இப்ப சென்னைக்கு வந்து எப்படி எந்த அளவுக்கு பாசிட்டிவா த்ரைவிங்கா இருக்க முடியுமோ அவங்க ஒரு புது வேலையை இங்க கண்டுபிடிச்சு, அதாவது வீட்டை தாண்டி போனா பக்கத்துல இருக்க வயலுக்கு போற அளவுக்கு தான் அந்த தைரியமோ இல்ல நம்பிக்கையோ இருந்தது. அவங்க பொண்ணு வெளியில வந்து படிச்சதை பார்த்து அவங்களோட வாழ்வாதாரத்துல இருந்து எல்லாமே மாறி இருக்கு. சோ கல்வி வந்து அவங்களோட ஒரு நபரோட எண்ணத்தை மட்டும் மாத்தாம இன்னைக்கு குடும்ப சூழலுமே மொத்தமா மாறி இருக்கு. சோ எக்கனாமிக்கலாவும் அந்த குடும்பம் வந்து மாறி இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த குழந்தையோட தங்கையும் இப்ப வந்து ஒரு டாப் மோஸ்ட் காலேஜ்ல படிக்கணும்னு விரும்பிட்டு இருக்கா. நம்மள நிறைய பேர் வந்து பாசிட்டிவா பேசிட்டு நம்ம போயிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல உதவி செய்யணும்னு நினைப்போம், அப்புறம் மறந்துடுவோம் இல்ல விட்டுருவோம். அதை தொடர்ந்து CSSCL ட்ரஸ்ட் தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய விமலாக்களை உருவாக்கிட்டு இருக்கு. ஒரு படிப்பு மட்டும் இல்லாம ஒரு குடும்ப சூழலையே மாத்துறதுக்கான ஒரு தைரியத்தை இந்த CSSCL ட்ரஸ்ட் கொடுத்துருக்கு. அது ரொம்ப பெருமிதத்தோட பெருமையா உங்களோட சேர்ந்து நாங்களும் இந்த தேரை இழுக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம் அப்படிங்கறத சொல்லிக்கிறேன்.
நலனாவே ஃபவுண்டேஷன் சார்பாக இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். நன்றி நன்றி. இறுதியாக செல்வராஜ் என்பவர் திருச்சியில இருந்து ஆக்சுவலா அவங்க வந்து ஒரு விஷுவலி சேலஞ்சு அசோசியேஷன்ல தலைமை வகிக்கிறாங்க. இவர்கள் மூலமாக விஷுவலி சேலஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு நமக்கு கல்விக்கு உதவி செய்ய முடிஞ்சிருக்குது. அதனால அவங்க அங்கிருந்து இங்க வந்திருக்கிறாங்க. கண்டிப்பா நான் இதை பத்தி பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் பிளைண்ட் அதில் வந்து நான் பிரசிடெண்ட்டாக இருக்கேன். அது இல்லாமல் ஜீவன் காலேஜ் ஆஃப் எஜுகேஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு சாணக்கியா ட்ரஸ்டினுடைய முன்னு கேள்விப்பட்டோன்னே கலையரசன் சாப்பிட்டா நான் அடிக்கடி பேசுறது உண்டு. அது மூலியமா 7 பேருக்கு நம்மளுடைய கல்லூரியில் படிக்கிற பிளைண்டுக்கு உதவி பண்ணிட்டு வர்றாங்க. இதே போல் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு மாவட்டத்தில் செய்யறதே பெரிய கஷ்டம். இவங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து மாவட்டத்துக்கும் செய்யறதுனால அனைத்து மாவட்டத்திலும் வந்திருக்கவங்க இவங்களுடைய ட்ரஸ்ட் நீரோடி வாழ வேண்டும், அவர்களுடைய குடும்பமும் நீரோடி வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றேன். தேங்க்யூ ஸோ மச் சார். ஆக்சுவலா எல்லா ட்ரஸ்ட்டுக்கும் எங்களுக்கு ஒரு சின்ன வித்தியாசம். ஏன்னா சார் அதை சொல்ல மாட்டாங்க, அதனால நான் இதை சொல்றேன். எல்லா ட்ரஸ்ட்லயும் நீங்க பாத்தீங்கன்னா முதல் வருஷம் சேர்ந்தாதான் உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்முடைய ட்ரஸ்ட்ல கடைசி வருஷம் கடைசி செமஸ்டர் படிக்க முடியலன்னா கூட ஒரு குழந்தையோட டிகிரியே கிடைக்காம போகும், டிஸ்கண்டினியூட் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வரும். அந்த இடத்துல கூட நாம வந்து உதவி செய்யறதுக்கு தயாராக நாம இருந்திருக்கிறோம். ஸோ முதல் வருஷம் செஞ்சாதான் நாங்க அந்த உதவியை கொடுப்போம் அப்படிங்கிறது இல்லாமல் 2வது வருஷம் 3வது வருஷம் 4வது வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த சூழ்நிலையில ஒரு குடும்பத்துல வந்து படிப்புக்கு அடுத்த கட்டம் நகர முடியாம போகுதுன்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல நாம உதவி செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். இங்க முன்னால நீங்க பாத்தீங்கன்னா வேற வேற தளங்கள்ல பயணிக்கக்கூடியவங்க வந்திருக்கிறாங்க. இந்த பகுதியில உள்ள திரு வனஞ்செழியன் அப்படிங்கிறவங்க வந்திருக்கிறாங்க, ஆதித்யான்றவங்க வந்திருக்கிறாங்க, இலகணேசன்ஜி உங்க எல்லாருக்குமே தெரியும், அவர்களுடைய குடும்பத்தார் வந்திருக்கிறாங்க, ஸ்ரீவர்மா மருத்துவ நிலையத்துல இருந்து வந்திருக்கிறாங்க. வெவ்வேறு இடங்கள்ல பயணித்தாலும் அவர்கள் எல்லோரும் நம்ம ட்ரஸ்டோட ஈர்ந்து நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும் பொழுது எங்களால முடிஞ்சவங்களுக்கு, அதுவும் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, மேம் இந்த வருஷம் நான் இத்தனை பேரை சொல்றேன் மேம், இந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் மூலமாக நம்ம ட்ரஸ்ட நிறைய பேர் ரீச் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட நிறைய நபர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை இறைவன் வந்து சாருடைய புண்ணியத்துல எங்களுக்கும் சேர்ந்து அதுல கொடுத்துருக்குறாங்க. அதுல ஒரு சிலருக்கு மட்டும், ஏன்னா உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, டிடி வரும், ஆன்லைன் பேமெண்ட் எல்லாமே நடந்துட்டு இருக்கும். இப்போ உள்ள ஒரு சிலருக்கு மட்டும் இங்க ஸ்டேஜ்ல கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்க எல்லாரோட லைசன்ஸ் ஆஃபீஸர் ஒரே ஒரு பர்சன் தான் அங்க கலையரசன் நின்றுட்டு இருக்காரு. ஒரு சில சமயம் உங்க போனை அவரால் எடுக்க முடியாம போகலாம். உடனே வந்து எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, மேம் நான் ஃபோன் பண்ணேன் மேம், ஃபோனே எடுக்கல மேம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க யோசிச்சு பாருங்க, சார் ஒரு வேலையில இருப்பாங்க, அவர் எப்போதுமே ரவுண்ட்ஸ்ல இருப்பாரு, சார் ஆஃபீஸ்ல இருப்பாங்க, 3 பேரும் வேற வேற இடங்கள்ல இருப்பாங்க. அவர் ஒருத்தர் 3 பேரையும் கோஆர்டினேட் பண்ணி வெரிஃபிகேஷன் முடிச்சு உங்களுக்கு வந்து ஃபுல் லிஸ்ட் ரெடி பண்ணி கொடுத்தால் வாரம் ஒரு முறை அந்த செக்கு, டிடி, ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் எல்லா ப்ராசஸும் நடக்கும். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கணும், சரியான நபர்களுக்கு அந்த பணம் போய் சேரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். அதுல ஒரு சில சமயம் தாமதம் வந்தா தயவு செஞ்சு எங்களுக்காக பொறுத்துக்கோங்க. ஒரு சிலர் அவர்கிட்டயே கடுமையா பேசியிருக்காங்கன்னு சொல்லி வருத்தப்படுவாரு. மேம் ரொம்ப கோவப்பட்டாங்க மேம் அப்படின்பாரு. ஆக்சுவலா அவர் இஸ் அன் அட்வொகேட், ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட் அவரு. ஆனால் கூட நம்முடைய ட்ரஸ்டுக்காக முழுக்க வெரிஃபிகேஷன் போய் எல்லாமே செஞ்சு கோஆர்டினேட் பண்றது அவர். அதனால நீங்க எல்லாரும் எப்போதும் போல அவருக்கும் அந்த ஒத்துழைப்பை கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்தாற் போல ஒரு வாழ்த்தை வழங்குவதற்காக ஸ்ரீ முத்துராமன் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஒரு 3 வருஷம் முன்னாடி ஒரு சாதாரண மீட்டிங் சார் சத்தியமூர்த்தி சார் கொஞ்சம் வருஷமா பழக்கம். அவரோட மீட் பண்ணும்போது சார் முன்னாடியே பாக்கி ட்ரஸ்ட் மூலமா இல்லை பர்சனல் கெப்பாசிட்டி பண்ணிட்டு இருக்காரு மாதிரி சப்போர்ட்டு ஒரு ஆர்கனைஸ்டா இன்னும் லார்ஜர் ஸ்கேல்ல பண்ணலாமே அப்படின்னு சொல்லும்போது தான் நானும் பாண்டே சாரும் ஃப்ரெண்டு நிறைய வருஷமா. ஸோ அப்போதான் இந்த ட்ரஸ்ட் ஆரம்பிச்ச ஒரு 3 இயர்ஸ் அந்த ஐடியா ஆரம்பிச்சது.
அது இந்த அளவுக்கு பெருசாக வரும் நான் கண்டிப்பாக நான் அன்றைக்கி நினைக்கல. சரி, பார்க்கும்போது வியப்பாக இருக்குது. ட்ரஸ்டோட மூணு ட்ரஸ்டீஸும் ஈச் ஒன் பிரிங் தேர் ஓன் ஸ்கில். அவங்க காயத்ரி மேடம் வந்து எஜுகேஷனிஸ்ட்டு, கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த எந்த காலேஜ், எந்த ஸ்கூலு, எவ்வளோ ஃபீஸு, எந்த பீரியடில் வரும், அண்ட் டிசர்விங் கேண்டிடேட்ஸாக கரெக்டாக எவாலுவேட் பண்ண முடியுது. பாண்டே சார் வந்து தமிழ்நாடு முழுக்க ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க. அதனால இஸ் ஏபிள் டு கோ. ஒரு டொனேஷனும் கண்டிப்பாக ஃபீல்டு வெரிஃபிகேஷன் வீட்டில் போய் வெரிஃபை பண்ணாமல் கொடுக்கறது இல்லை. ஸோ அது வந்து முதல்லயே நாங்கள் ப்ராசஸ் செட் பண்ணிட்டோம். அதனால கண்டிப்பாக ஃபீல்டு வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டாக சாரோட இது சொல்லவே வேண்டாம். மூலதனம் கம்ப்ளீட்டாக வந்து சத்தியமூர்த்தி சார் தான். இன்னும் கொஞ்சம் கூட ஹெசிடேட் பண்ணாமல் கொடுத்துட்டே இருக்காரு. ஸோ ஒரு சின்ன ரோல் என்னோடது, டு பிரிங் ஆல் தி த்ரீ டுகெதர், அவ்வளோதான் பண்ணேன். அதோட என்னோட ரோல் கிடையாது. ரொம்ப ஆடிட் அண்ட் கம்ப்ளைன்ஸ் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். எங்களோட விருப்பம், என்னோட பர்சனல் விருப்பம் என்னன்னா, ஆல் ஆஃப் அஸ் நாங்கள் எல்லாருமே வந்து ஹம்பிள் பேக்ரவுண்ட்லேயும் தான் வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், யாரும் வந்து பூர்வீக சொத்தெல்லாம் எதுவும் கிடையாது. சார் சொல்லுவார் கண்டிப்பாக, அவரோட இதில் நிறைய தூரம் கேட்டிருக்கேன் நான். ஸோ படிப்புனால முன்னாடி வந்து நல்லா சம்பாதிச்சு நல்ல இடத்துல இருக்கும்போது அந்த 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 பணத்தை டிசர்விங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணி, யாரும் வந்து பணம் இல்லாததுனால படிப்பை கண்டினியூ பண்ணாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் பண்ணுறாங்க. எங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, வந்து சார் உழைச்சி சம்பாதிச்சது, அதனால வந்து அந்த பணத்தை வந்து அந்த அந்த டொனேஷனை சீரியஸாக எடுத்துட்டு அந்த அளவுக்கு படிப்பு நல்லபடியாக படித்து முன்னாடி வந்து நீங்களும் ஒருத்தரும் இந்த மாதிரி நல்ல பொசிஷனுக்கு வரணும், நிறையா சம்பாதிக்கணும், உங்களுக்கும் அதே மாதிரி ஒரு எண்ணம் வரணும், இன்னும் ஒரு 10 பேரை நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும். இது மாதிரி இந்த குரூப்லேருந்து இன்னொரு 100, இது வரைக்கும் 400 பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 400 சத்தியமூர்த்தி உருவாகணுங்கிறது தான் எங்களோட எக்ஸ்பெக்டேஷன். ஓகே, ஸோ வந்ததுக்கு நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். விழாவினுடைய பேருரையாக திரு சத்தியமூர்த்தி சார் அவர்களை பேச அழைக்கிறேன். கேக்குதாங்க? கேக்குதா? மேடையில் இருக்கிற சாணக்கிய எஸ்எஸ்எல் குடும்ப உறுப்பினர்கள், அப்புறம் எங்க மண்டபத்தில் இருக்கிற மற்ற உறுப்பினர்கள், அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் ஏன் இங்க நிக்கிறேன்? ஒரு ட்ரஸ்டியா நிக்கல, நான் உங்கள ஒருத்தன். எப்படின்னா, 18 வயசுல நான் எப்படி இருந்தேன்னா, நீங்க எல்லாம் 18-19 வயசு இருக்கும். 18 வயசுல எப்படி இருந்தேன்னா, குடிசை வீடு, மின்சாரம் கிடையாது. பிறந்ததுல இருந்து 18 வயசு வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. குடிசை வீடு, சுத்தி சவுறு தான் இருக்கும், மேல கூரை இருக்கும், மின்சாரம் கிடையாது, டாய்லெட் கிடையாது, பப்ளிக் டாய்லெட். ரேஷன் கடைக்கு 5 கிலோமீட்டர் நடந்து போனோம். அந்த காலத்துல புழுங்கலரிசி, பச்சரிசி கொடுப்பாங்க. எங்க அம்மா சொல்லுவாங்க பச்சரிசி வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. அதை தலையில எடுத்துட்டு வருவேன். கிரோசின் வாங்கிட்டு வரணும், சக்கரை வாங்கிட்டு வரணும். அப்புறம் கொஞ்ச நாள் போட்டு பாமாயில் கொடுத்தாங்க, அதையும் வாங்கிட்டு வந்தேன். இப்படிப்பட்ட வாழ்க்கையை ஆரம்பிச்சவன் தான் நான். அந்த ஒரு மாணவனா நான் இன்னைக்கு உங்ககிட்ட பேசுறேன். பாருங்க, ஏழ்மையா பிறக்கிறது தப்பே கிடையாது, ஏன்னா அது நம்ம கையில கிடையாது. ஆனா நீங்க வாழ்க்கையில எங்க இருக்க போறீங்க, அதே ஏழ்மையிலே இருக்க போறீங்களா இல்ல மேல இருக்க போறீங்களான்றது நம்ம கையில தான் இருக்கு. சரி, அதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல நல்லா படிக்கணும். அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா அதை வந்து மிஸ் பண்ணாதீங்க. நான் வந்து யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி குடும்பத்துல எங்க அம்மாவும் அப்பாவும் 2வது 3வது தான் படிச்சாங்க. நான் இந்த மாதிரி நான் வெள்ளையா இருக்கிறதுனால எல்லாம் ஒரு பேரா இருக்கேன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க நான் வந்து ஒரு பிராமின், பயங்கர பணக்காரன் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. யாரையும் வீட்டுக்கே கூட்டிட்டு போக மாட்டேன், யாருக்குமே தெரியாது. ஆனா நான் நண்பர்கள் எனக்கு சொல்லி கொடுத்துதான் எனக்கு ஓரளவுக்கு நாலேஜ் ஜாஸ்தியாச்சு. அப்புறமா வந்து நீங்க பாத்தீங்கன்னா எப்பயுமே கேரக்டர், ரொம்ப கேரக்டர் வந்து இம்பார்ட்டன்ட். வாழ்க்கையில நம்ம வந்து நல்லா கேரக்டர் இருக்கணும், நல்லா படிச்சு நல்லா மேல வந்துடணும். நம்ம வாழ்க்கைய வந்து பாருங்க, நான் நல்லா மேல வந்தா அதே மாதிரி நீங்களும் நல்லா மேல வந்தா நம்ம அம்மா அப்பா வெற்றி அடைவாங்க, நம்ம தங்கச்சி தம்பி வெற்றி அடைவாங்க, நம்ம கூட இருக்கிற நண்பர்கள் வெற்றி அடைவாங்க. எப்படின்னு சொல்றீங்கன்னா, இன்னைக்கும் என்னுடைய நண்பர்களுக்கு நான் வந்து
உதவி பண்றேன், அவங்கள தூக்கி விடுறேன். இந்த மாதிரி நம்ம சொசைட்டிக்கும் நம்ம பண்ண முடியும். அதுக்கு நான் தான் எக்ஸாம்பிள். இன்னொன்னு, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நான் 10வது படிக்கும் போது எங்களுக்கு 13 பேர் டீம். 10வது படிச்சுட்டு போகும்போது 3 பேர் தான் +1 +2 வந்தாங்க. அந்த மீதி 10 பேர் என்ன ஆனாங்கன்னா, அவங்க வீட்டுல மண்பானம் பண்ணுவாங்க, அந்த பசங்க மண்பானம் பண்ண போயிட்டாங்க. மெக்கானிக் ஷெட் வச்சிருந்தா மெக்கானிக் ஷெட் போயிட்டாங்க. கார்பெண்டர் பையன் கார்பெண்டர் போயிட்டான். மேசன் பையன் மேசன் போயிட்டான். சித்தாளு பெரியார் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அது மாதிரி போயிடுவாங்க. 2 பேர் தான் 3 பேர் தான் நாங்க மேல வந்தோம். அதுலயும் நான் தான் காலேஜுக்கு போனேன். அதுக்கப்புறமா நான் ஒரு காஸ்ட் அக்கௌண்டிங் படித்தேன். என்னன்னா இதுல முதல்ல படிக்கணும். ஸோ இம்ப்ரூவ் யுவர் நாலேஜ். அது வரும், படிச்சாதான் வரும். ஓகே. 2வது ஹார்ட் ஒர்க். பாருங்க, வாழ்க்கையில ஹார்ட் ஒர்க் இல்லைன்னா உங்களால மேலேயே வர முடியாது. ஹார்ட் ஒர்க்ன்றது என்னன்னா, நீங்க பேங்க் லாக்கர் எல்லாம் பாத்தீங்கன்னா 2 கீ இருக்கும். அதை நம்ம ஒரு கீ போடுவோம், மேனேஜர் ஒரு கீ போடுவார். ஹார்ட் ஒர்க்ன்றது நம்ம வாழ்க்கை ஃபுல்லா பண்ணிட்டே இருக்கணும். மேனேஜர் கீன்றது என்னன்னா, கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க கடவுள் அருள்னு சொல்லுவாங்க, கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் லக்குன்னு சொல்லுவான். ஆனா 2 கீயும் ஒரு நாளைக்கு வரும். என்னைக்கு வரும்னு தெரியாது. ஆனா முதல் கீ நம்ம கையில இருக்கு. நம்ம எப்பவுமே போடுறதுக்கு ரெடியா இருக்கணும். அது 2வது நம்பிக்கை. பாருங்களேன், நீங்க நம்பிக்கை இல்லைன்னு அதுவும் பாருங்களேன், யாருக்கு நம்பிக்கை இருக்கும் தெரியுமா? நமக்கெல்லாம் தான். ஏன்னு சொல்றாங்க எடுத்துக்கோங்களேன், மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ், ஹை கிளாஸ்லாம் தோத்துருமோ பயம், ஐயோ இது நடக்குமான்னு பயம். ஆனா நம்ம வழிதான் ஒண்ணுமே கிடையாது. இங்கிலீஷ்ல சொன்னா நமக்கு தான் ஃபயர் இந்த பெல்லி இருக்கும். என்னடா பாத்துடலாம்டா. இப்ப கணத்துல ஊருக்குலாம் போவேன், குளிக்கிறதுக்கு கணத்துல நிற்கும் போது சொல்லுவான், ஏய் உள்ள ஊந்துட்டீங்கன்னா இப்படி அமுத்து, இப்படி பண்ணிட்டீங்கன்னா உள்ள போயிடுவேன்னுவான். பேசினே இருப்போம், தள்ளி விட்டுருவான். முதல்ல நீங்க விழுந்தவொன்னு என்ன பண்ணுவீங்க? இப்படிதான் பண்ணுவீங்க, நேரா கீழே போவீங்க. டக்குன்னு உங்களோட மைண்டை வச்சுட்டு ஒரு அழுத்த வச்சீங்கன்னா மேல வந்துருவீங்க. ஏன்னா அந்த கட்ஸ் நம்மள மாதிரி அந்த காலத்துல நான் இருந்தேன். இந்த காலத்துல நீங்க எல்லாம் ஏழைய புடக்கிறது தப்பே கிடையாது. ஆனா அந்த ஏழ்மையில இருந்து மேல வர்றது நம்ம கையில தான் இருக்கு. ஸோ இம்ப்ரூவ் யுவர் நாலேஜ். தமிழ் மட்டும் தெரியுமா? தமிழ் இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கோங்க. தமிழ் இங்கிலீஷ் தெரியுமா? நம்ம தமிழ்நாடு இது இந்தியாவில இருக்கிற மற்ற மொழியை தெரிஞ்சுக்கோங்க இல்லையா? இன்டர்நேஷனல் லெவல்ல எங்க உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி? எக்ஸாம்பிள் பாத்துக்கோங்களேன், ஜப்பான்ல ஆவரேஜ் ஏஜ் 50 வயசு. அவனுக்கு வேலைக்கு ஆளே கிடைக்க போறது இல்லை கொஞ்ச நாள்ல. ஜப்பனீஸ் லாங்குவேஜ் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு பெட்டர். கொரியா எடுத்துக்கோங்க, 45 வயசு ஆவரேஜ் ஏஜ். இன்னொரு 5 வருஷம் போது அவனுக்கு வேலையே கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி இம்ப்ரூவ் யுவர் நாலேஜ் நீங்க பண்ணணும். ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருங்க, ஒரு நாளைக்கு ஜெயிப்பீங்க. அதாவது நம்ப மாட்டீங்க, பாண்டே சார் மாதிரிலாம் நான் பெரிய அனலிஸ்ட்லாம் கிடையாது, பெரிய பாலிடிக்ஸ்லாம் தெரியாது. ஆனா நான் டேட்டாவை எடுத்து அனலைஸ் பண்ணுவேன். 1996ல இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல என்ன ஆகும் அப்படின்னு எலெக்ஷனை கரெக்டா ப்ரிடிக்ட் பண்ணதுனால தான் என்னுடைய ஃபீல்டுல நான் மேல வர முடிஞ்சது. என்னோட கிளைண்ட்ஸ் எல்லாம் 1000 ரூபாய் 10,000 ரூபாய்க்கு வந்தவன லட்சாதிபதி ஆக்கினேன், லட்சாதிபதியா வந்தவன கோடீஸ்வரன் ஆக்கினேன். அதுக்கு ஒரே காரணம் ஹார்ட் ஒர்க், ஹார்ட் ஒர்க், ஹார்ட் ஒர்க். இதுக்கு சேஞ்ச், இதுக்கு ஆல்டர்னேட்டிவே கிடையாது. ஸோ நாலேஜ், ஹார்ட் ஒர்க்கு, கேரக்டர். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு இந்த இடத்துல இருந்து மேல எங்க அம்மா அப்பாவை பெருமைப்படுத்தினேன், என் தங்கச்சி தம்பியை பெருமைப்படுத்தினேன், என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணேன், என் தங்கச்சி தம்பியை படிக்க வச்சேன், கல்யாணம் பண்ணேன், என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கேன். அந்த மாதிரி இதே மாதிரி நீங்க எல்லாம் வரணும். நாங்க ஏன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணல, கிஃப்ட் பண்ணல? உங்களுடைய ஃபியூச்சர் திறமை எங்க, நீங்க சாதிக்கணும். நீங்க என்ன மாதிரி சாதிக்கணும், பாண்டே சார் மாதிரி சாதிக்கணும், காயத்ரி மேம் மாதிரி சாதிக்கணும், முத்துக்கிராமன் சார் சாதிக்கணும் அப்படின்றத ஒரு வெறியில தான் நாங்க இதை பண்றோம். இது கிஃப்ட் ஹெல்ப் எல்லாம் கிடையவே கிடையாது. சத்தியமூர்த்தி மாதிரி நீங்க இருக்கீங்க, பாண்டே சார் மாதிரி இருக்கீங்க அப்படின்றதுக்காக உங்களுக்கு நாங்க இன்வெஸ்ட் பண்றோம். தயவு செஞ்சு எங்களுக்கு எல்லாம் சாட்டிஸ்பாக்சன் எப்படி வரும்னா, நீங்க வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சாதான் எங்களுக்கு எல்லாம் சாட்டிஸ்பாக்சன் வரும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். சார் ரொம்ப சிம்பிளா பேசிட்டாங்க. பியூர் பாலிடிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது வந்திருக்கீங்களா? பியூர் பாலிடிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது வந்திருக்கீங்க? 8th batch பியூர் பாலிடிக்ஸ் ஸ்டூடெண்ட் சர்டிபிகேட் வாங்க. ஆக்சுவலா நாங்க நிறைய கோர்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம். அதுல லாஸ்ட் டைம் கொடுக்க முடியாத ஒரு 2-3 பேர் சர்டிபிகேட் வாங்கணும் நாங்க
சரி இன்னைக்கு இங்க ஒரு நிகழ்வு இருக்கு, இந்த நிகழ்ச்சியில வந்து வாங்கிடுங்க அப்படின்னு சொன்னோம். ஷரண், குணசீலன், தேங்க்யூ ஆல். சாரி ரொம்ப லேட்டா இந்த தடவை சர்டிபிகேட் உங்களுக்கு வந்ததுக்கு. இன்னொரு விஷயம் இந்த சமயத்துல சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் எங்க ட்ரஸ்ட் அப்ரோச் பண்ணும்போது கேட்பாங்க, நாங்க இந்த மதத்தை சேர்ந்தவங்க நீங்க எங்களுக்கு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படிலாம் நாங்க எதுவுமே பாக்குறது இல்ல. அதே மாதிரி ஒருத்தர் சொல்லியிருக்காரு, நாங்க வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரஸ்ட்ல கேட்டோம், குடிசை வீடு இருந்தாதான் ஹெல்ப் பண்ணுவோம், நீங்க வந்து ஷீட்டு வீடு வச்சிருக்கீங்க அதனால உதவி பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா நான் பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கிறதுனால எங்க அண்ணன் வந்து ஒரு சின்ன வீடு எனக்கு வாடகைக்கு எடுத்து கொடுத்தான், அதனால எனக்கு வேற ட்ரஸ்ட்ல இருந்து உதவி கிடைக்கல. இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சும் யாராவது ஒரு நல்ல படிக்கிற பிள்ளைகள் இருந்தாங்கன்னா தாராளமா நீங்க நம்ம ட்ரஸ்ட் அணுக சொல்லுங்க. எங்களுக்கு ஜாதியோ மதமோ ஆணோ பெண்ணோ எந்த வித்தியாசமும் கிடையாது. அவர்கள் நல்ல மதிப்பெண்கள் எடுத்திருக்கணும், அடுத்த நிலைமைக்கு போகணும்ன்ற ஒரு உந்துதல் இருக்கணும், அவ்வளவுதான். இதோட இந்த ட்ரஸ்டுக்கு வந்து முழுக்க பின்னால இருந்து ஒரு வெரிஃபிகேஷன் பாக்குறதுல இருந்து ₹1 இருந்தாலும் சரியான நபர்களுக்கு போய் சேருன்னு நான் சொல்லுவேன். சார் இப்போ ஃபீஸ் கட்டணும் சார், லாஸ்ட் டேட் ஆயிடுச்சு சார், கொஞ்சம் சீக்கிரம் சார் சொல்லுவாங்க. இல்லம்மா நம்ம அப்ப முதல்ல ப்ராசஸ் ஆரம்பிக்கணும், சரியான நபர்களுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எவ்ரி இண்டிவிஜுவலுடைய பேரை பார்த்து அவர்களுடைய பேக்ரவுண்டை வெரிஃபை பண்ண வரைக்கும் சார் வந்து அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு ட்ரஸ்ட்ல வந்து ஒரு மிகப்பெரிய அளவிற்கு அன்பு தம்பியாக சாருக்கு உதவி செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய திரு ரங்கராஜ் பாண்டே சார் அவர்களை இதுதான் ஒரு உரையாற்ற அழைக்கிறேன். எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நெகிழ்ச்சி உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல. நாங்கள் ரொம்ப நிறைய நிகழ்ச்சிகள் நடத்திக்கிட்டே இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி வந்து எங்களுடைய மனதுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒன்று. ஒரு பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு வாழ்க்கையுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு. இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், திரைப்பட இயக்குனர் திரு பாக்யராஜ் அவர்கள் 73 வயசுல இறந்து போனார். அவர் வந்து திரைப்பட இயக்குனர், நடிகர், பாடலாசிரியர், இசையமைப்பாளர், தயாரிப்பாளர், நடிகர் அப்படின்னு ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒருத்தர். கோயம்புத்தூர் கோயில கொங்கு கோயிலிருந்து கிளம்பி வந்த ஒரு சாதாரணமான ஒரு இளைஞர் பெரிய உயரங்களை தொட்டார். அவர் வந்து ஒரு பத்திரிகையாளரும் கூட. பாக்யா அப்படிங்கிற பேர்ல ஒரு பத்திரிகையும் சேர்ந்து நடத்தினாரு. அந்த பத்திரிகையில வந்து எழுதக்கூடிய ஒரு வாசகம் என்னன்னா, சந்தோஷத்துல பெரிய சந்தோஷமே அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கிறதா அப்படின்னு திரு பாக்யராஜருடைய வாசகம். அப்ப நம்ம வந்து சந்தோஷமா இருக்கிறோமா இல்லையாங்கிற தாண்டி அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்தணுமா அப்படிங்கிறதான் ரொம்ப முக்கியம். அப்ப திரு சத்தியமூர்த்தி அவர்கள் குறிப்பிட்டது போல அடுத்தவர்கள் வெற்றி பெறுகிறார்கள், அதற்கு நாம ஒரு அணில் மாதிரி துணை நிற்கிறோம் அப்படின்னா அதை விட பெரிய ஒரு மகிழ்ச்சியான சந்தர்ப்பம் இருக்க முடியாது. அதுதான் நாங்க வந்து தொடர்ந்து முயற்சி பண்றோம். இப்ப சாணக்கியால வேற சேனல்கள்ல நீங்க சைட்ல பாத்துருப்பீங்க, நாங்க கிட்டத்தட்ட 5-6 சேனல் ஒன்னொன்னா ஸ்லோவா பண்ணிக்கிட்டே வரோம். அது மாதிரி நிறைய முயற்சிகள் இருந்தாலும் கூட இந்த சாணக்கியா SSPL ட்ரஸ்ட் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப மனதுக்கு இதயத்துக்கு ரொம்ப நெருக்கமான ஒண்ணா. ஒவ்வொரு பயனாளியுடைய கதையெல்லாம் பார்க்கும்போது அதுல கண்ணை தண்ணி முட்டாம இருக்கவே முடியாது. அவ்வளவு பெரிய சிரமமான விஷயமா இருக்கும். நம்ம வந்து இவ்வளவு தேவை இருக்குது, இவ்வளவு நெசசிட்டி இருக்குது அப்படின்னு. நிறைய பேர் இதுல பெனிஃபிஷியரிஸ்ல நிறைய பேர் வந்து சிங்கிள் பேரண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒற்றை பெற்றோர் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஏதோ ஒற்றை பெற்றோர்னு சொல்லிடுறோம். ஆனா அந்த சிங்கிள் பேரண்ட்னா 99% அம்மாவா மட்டும்தான் இருக்கிறாங்க. இந்த அப்பா ஒண்ணு விட்டுட்டு போயிடுறாரு, இல்ல உலகத்தை விட்டு போயிடுறாரு, இல்ல பிரிஞ்சு போயிடுறாரு, விவாகரத்து பண்ணிடுறாரு, ஏதோ ஒண்ணு. புருஷன் என்னையும் விட்டுட்டு போயிடுவான், என் பிள்ளையும் விட்டுட்டு போயிடுவான். ஆனா நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கூழோ கஞ்சியோ குடிச்சு என்னுடைய பிள்ளைய காப்பாத்துறேன்னு அந்த தாய்மார்கள் தான் வந்து விடாம நிக்கிறாங்க. அது வந்து ஒரு பெரிய ஒரு உருக்கமான நிகழ்வு. நிறைய நண்பர்கள் பயனாளர்களை நாங்க வந்து பாக்குறோம், சிங்கிள் பேரண்டோடைய பிள்ளைகளா இருக்கிறாங்க. அதற்கு மத்தியில் அவங்க படிச்சு எந்திரிச்சு வரணும் அப்படிங்கிற முயற்சி, அவருடைய தாய்மார்களுடைய பெரிய அலைச்சல்,
அதெல்லாம் தான் வந்து ஒரு சரி நம்ம ஏதோ ஒரு உருப்படியான வேலை தான் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு ஆறுதலை எங்களுக்கு தருது. இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பு விருந்தினரா இயக்குனர் திரு பார்த்திபன், திரைப்பட இயக்குனர் பார்த்திபன் அவர்களை அழைச்சிருந்தோம். அவர் வரேன்னு சம்மதிச்சிருந்தாரு. இன்னைக்கு வேற ஒரு நிகழ்ச்சி இருந்தது, இருந்தாலுமே நான் வரேன்னு சொல்லியிருந்தாரு. பட் திரு பாக்யராஜ் வந்து அவருடைய குருநாதர் தான், திரு பார்த்திபனுடைய குருநாதர் தான் பாக்யராஜ் அவர்கள். பார்த்திபனை இன்ட்ரோடியூஸ் பண்ணதே பாக்யராஜ் தான். அதனால அவரால் வந்து வர முடியல. காலையில ரொம்ப அழுதுகிட்டே மெசேஜ் அனுப்பியிருந்தாரு, இந்த மாதிரி வந்து என்னால வர முடியல சார், மன்னிக்கணும்னு. ஏன்னா உங்களுக்கு தெரியும், பார்த்திபன் அவர்களும் நம்மை போலவே நிறைய மக்களுக்கு தன்னால் இயன்ற உதவிகளை செய்து கொண்டிருக்கக்கூடியவர். அவரால் முடிஞ்ச அளவுக்கு, அவருக்கு ஏற்கனவே 2 பிள்ளைகள் இருந்தால் கூட 3ஆவதா ஒரு பிள்ளைய தத்தெடுத்துக் கொண்டவர். நமக்கு வந்து பிள்ளைகளை தத்தெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பழக்கத்துக்கு அவருக்கு ஏற்கனவே பிள்ளைகள் இருந்தால் கூட, வழக்கமா பார்த்திருப்பீங்க பிள்ளைகள் இல்லாதவங்க தான் தத்தெடுப்பாங்க. ஆனா அவருக்கு வந்து இறைவன் பிள்ளைகளை கொடுத்திருந்தாலும் தத்தெடுத்தார். அந்த மாதிரியான ஒரு விஷயம், இலவச ஆம்பளை நிறைய விஷயம் கொடுத்தாரு. அவர் வந்து இன்னைக்கு வர முடியல. இங்க நமக்கு வந்து இதை நம்ம ரொம்ப அமெரிக்கையா தான் நம்ம செய்யறோம், எங்கேயுமே நம்ம விளம்பரப்படுத்துறது இல்லை. உங்களுக்கு ஏதாவது தேவையா அப்படின்னா எங்களை அணுகுங்க மட்டும் தான் சொல்லியிருக்கோமே தவிர நம்ம எங்கேயுமே நம்ம அட்வர்டைஸ் பண்ணதுல வெளியில சொன்னதே கிடையாது. அநேகமா நம்ம வந்து வெளியில இருந்து டொனேஷன் வாங்கினதும் கிடையாது. ஒரு முக்கியமான ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து நாம இந்த மாதிரி பண்றோம்னே உடனடியாக ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாரு. அந்த தகவலை கேள்விப்பட்டு சில நெருங்கிய நண்பர்கள் வட்டாரத்துல தகவல் தெரிஞ்சு அவங்க வந்து அவங்களால முடிஞ்ச ஒரு அமௌண்ட் எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. இதுல பெரும் பகுதி கொடுத்தது வந்து திரு சத்தியமூர்த்தி சார் தான். பெரும் பகுதின்னு கிட்டத்தட்ட முழுமையா திரு முத்துராமன் சார் தான் எங்களை வந்து இணைச்சு வச்சவரு, எங்களை அறிமுகப்படுத்தியவர். இந்த சாணக்கியா SSPL ட்ரஸ்டுக்கு அறிமுகமாறதுக்கு முன்னாடி, இப்படி ஒண்ணு உருவாக்குறதுக்கு முன்னாடியே திரு சத்தியமூர்த்தி சார் வந்து அவர் சொந்தமாகவே SSPL ட்ரஸ்ட்னே ஒண்ணு வச்சிருக்கிறாரு. அதன் மூலமாக கோடிகளில் நிறைய பேருக்கு நல்ல உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு பிரபலமாக இருக்கக்கூடிய 2 பெரும் நிறுவனங்கள், தொண்டு நிறுவனங்கள், பெயர் சொன்னாலே தெரியும், அந்த மாதிரியான தொண்டு நிறுவனங்கள் அதற்கும் பின்னாடி இருந்து உதவி கொண்டிருக்கிறார். அப்படி வந்து செஞ்சுக்கிட்டே இருந்து இன்னமும் நம்ம செய்யணும் அப்படிங்கும் போது நம்மளால நேரடியா இறங்கி செய்ய முடியாது. அப்ப வந்து சரியான பயனாளிகளை பார்த்து கண்டுபிடிச்சு கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு சொல்லிட்டு அப்புறம் நம்மகிட்ட வந்தாங்க. நாம வந்து இந்த பணியை வந்து தொடர்ந்து ஒரு 3 வருஷமா இருந்து செஞ்சுட்டு இருக்கிறோம். எப்பயுமே நம்ம போய் நின்னோம் அப்படின்னா சார் வந்து இவ்வளவு செலவாயிருச்சா, இவ்வளவு வாங்கிட்டீங்களான்னு கேட்க மாட்டாரு. அடுத்த வருஷம் என்ன பட்ஜெட் சொல்லுங்க, அடுத்த வருஷம் எவ்வளவு பண்ணலாம்னு சொல்லுவாங்க. கற்பனை பண்ண முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. இந்த வருஷம் இவ்வளவு கொடுத்துருக்கிறோம், அடுத்த வருஷம் எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னு தேடி தேடி கொடுப்பதற்காகவே கொடுத்தே சிவந்த கரங்கள் திரு சத்தியமூர்த்தி அவருடைய கரங்கள். அந்த மனசு வந்து சாதாரணமா வராது. இன்னைக்கு அவருடைய வீடையும் ஆபீஸையும் நீங்க பில்டிங்கை மட்டும் பாத்தீங்கன்னா பயங்கரமா பொறாமப்பட்டுருவீங்க. அவ்வளவு இறைவனுடைய பெரும் கொடை. எங்க இருந்து ஆரம்பிச்சேன்னு சொன்னார் பாருங்க. டாய்லெட் கூட இல்லாம பொது வெளியில, கொஞ்சம் கற்பனை பண்ணி, உங்க எல்லாருக்குமே தெரியும், இது ஆண்களுக்கு கூட ஓரளவு சமாளிச்சுவாங்க, பெண்களுக்கு இது எவ்வளவு பெரிய சிரமம் யோசிச்சு பாருங்க. அந்த இடத்துல இருந்து பிறந்து வளர்ந்து 18 வயசு வரைக்கும், அவர் சொன்னார், அது எப்படி உள்வாங்கினீங்கன்னு தெரியல, 18 வயசு வரைக்கும் கரண்டே பாத்துறாத ஒரு குடும்பத்துல இருந்து வந்தாரு. இன்னைக்கு வந்து ஷேர் மார்க்கெட்ல ஒரு ஏஜென்டாக இருந்து நிறைய பேருக்கு அட்வைசரா இருக்காரு. ஆச்சரியப்படுவீங்க, அவர் கோடீஸ்வரனா இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல, அவர் பல கோடீஸ்வரர்களை உருவாக்கி இருக்கிறாரு. இவருடைய ஐடியானால நைசா இன்னை சேலஞ்ச் பண்ணாரு பாருங்க. பாண்டே வந்து எலெக்ஷன்ல வந்து பெரிய மாஸ்டர், நான் 1999 கணிச்சவன் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து என்னன்னா ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறதுனால யாரோ எடுக்கிற முடிவுகள் வந்து ஷேர் மார்க்கெட்ல தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக ஒரு போராட்டம் வந்துருச்சு அப்படின்னா வேதாந்தா நிறுவனத்துடைய அமௌண்ட் வந்து பெருசா விழுந்துரும், மற்ற நிறுவனங்களுடைய அமௌண்ட் வந்து ஏறலாம். இது மாதிரி ஷேர் மார்க்கெட் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட். அது வந்து எதனால ஏறிச்சு எதனால இறங்கிச்சுனே தெரியாது. இவரை நம்பி பணம் போடுகிறார்கள். அவர்களுடைய பணத்தை பெருக்கி கொடுத்து அதன் மூலமா இவருக்கு வரக்கூடிய கமிஷன், அது இறைவன் வந்து போதும் போதுங்கிற அளவுக்கு கொடுத்துட்டு, யாருக்கு மனசு வரும் போதும் சொல்றதுக்கு? நம்ம சாப்பாடு போதும்னு சொல்லுவோம், யாராவது பணம் போதும்னு சொல்லுவோமா? திரு சத்தியமூர்த்தி அவர்கள் எனக்கு கிடைத்தது போதும், எனக்கு கிடைத்ததெல்லாம் மற்றவர்களுக்கு கொடுப்பேன்னு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இந்த ட்ரஸ்ட் மூலமா மட்டும் 400 சொச்சம் பேர், இந்த ட்ரஸ்ட் மூலமா மட்டும் அவர் இதுவரைக்கும் கொடுத்தவர்கள் சாதாரண 1000 பேர் தாண்டும், கூடவே நிற்கும். சாதாரண 1000 பேர் எத்தனை பேருடைய வாழ்க்கையில விளக்கேற்றுவதற்கான ஒரு சந்தர்ப்பம், இப்படி ஒரு சந்தர்ப்பம் எல்லாருக்கும் கிடைக்குமான விஷயம். அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான பெரிய மனிதர். இது போல ஒரு ட்ரஸ்ட் நடத்துறோம் அப்படிங்கிறது நாங்க யார்ட்டையும் வெளியில சொன்னதே கிடையாது. ஏன் அப்படின்னா சாணக்கியாவுடைய நிறுவனத்துடைய பெயர் அப்படிப்பட்டதா இருக்கு. நாம எங்கேயும் கவர் வாங்க மாட்டோம் பத்திரிகையாளராக இருந்து, ஆனா நம்ம பேர சொல்லி 4 பேர் கவர் வாங்கிட்டு வந்துடுறான். உங்களுக்கு தெரியுமில்ல சார்,
பாண்டே சார் நேரம் வாங்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாங்கிட்டு போயிடறான். இப்போ முந்தானத்து என்னுடைய ரிப்போர்ட் சொன்னாரு, சார் சென்னையில வந்து நம்ம 2-3 இடத்துல வந்து சாணக்கியான்னு போட்டு கவர் இருந்துச்சுடா அப்படின்னு சொன்னாரு. இப்ப நமக்கு வந்து கவர் வரலையப்பா, என்ன பார்த்துட்டேன் நம்ம பேரை சொல்லி எவனோ வாங்கிட்டு போயிடாது அப்படின்னு. அந்த மாதிரி நம்முடைய பெயரை சொல்லி நிறைய பேர் வந்து மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க, துஷ்பிரயோகம் பண்ணிடுவாங்க. நம்ம வெளியே யார்ட்டையுமே சொல்றது கிடையாது. நாங்க ட்ரஸ்ட்டுக்கு நாங்க வாங்குறோம், நீங்க காசு கொடுங்கன்னு சொன்னாங்கன்னா யாருக்கு காசு கொடுத்தாலும் தெரியாது. நீங்க நல்ல உள்ளம் கொண்ட மனிதர்கள் இது பாண்டே வச்சிருக்கிற ட்ரஸ்ட்டுக்கு தான் போகுது, சாணக்கியா ட்ரஸ்ட்டுக்கு தான் போகுது நினைச்சு கொடுத்துருவாங்க, வேற யாருக்கும் கொடுப்பாங்க. ஏன்னா எல்லாருக்கும் வெரிஃபை பண்ற பழக்கம் கிடையாது. அப்படி எங்கேயும் மிஸ்யூஸ் நம்ம வந்து பெருசா நம்ம விளம்பரம் கொடுத்தோம். தேவை வேணுமா அப்படின்னு நம்ம சாணக்கியால கொடுக்குறோம். சரி, இப்ப மேடம் சொன்ன மாதிரி, ப்ரொஃபசர் சொன்ன மாதிரி நமக்கு தெரிந்தவர்கள் மூலமாக மட்டுமே தான் சொல்லி கொண்டு போயிட்டு இருக்கோம். ஆனா இப்படி நம்ம பண்றோம் அப்படிங்கறத தெரிந்துகிட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு இதே மாதிரி நானும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய மன்னி வந்திருக்கிறாங்க. திரு இலகணேசன் அவர்களுடைய மன்னி உங்களுக்கு தெரியும், அமரர், நம்முடைய மேகாலய மாநிலத்துடைய கவர்னராக இருந்தவர். அவங்க வந்து வாலண்டியரா கிளம்பி வந்து நான் ஒரு ட்ரஸ்ட் இதே மாதிரி பண்ணோம். அது வந்து எல்ஜி அவர்களுடைய பெரிய ஆசை. அவருடைய தகப்பனார் தாயார் பேர்ல இல அல ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரஸ்ட் பண்ணோம். நீங்க எப்படி பண்றீங்க அப்படின்னு ஆர்வமா கேட்டு தெரிஞ்சு நானும் 100 பேருக்கு உதவணும், நீங்கள் எனக்கு உதவுங்கன்னு சொல்லி கேட்டு அண்ணி வந்திருக்காங்க. அதுபோல இப்ப நிகழ்ச்சி பாக்குறதுக்கு எப்படி பெனிஃபிஷியலா இருக்கு பாக்குறதுக்காகவே மண்ணி வந்திருக்காங்க. அதே போல ஸ்ரீவர்மா உங்களுக்கு தெரியும், ஆயுர்வேதால ஒரு மிகப்பெரிய நிறுவனம், பெரிய சைனா கிளினிக்ஸ் வந்து கொண்டு வந்துருக்காங்க தமிழ்நாடு முழுக்க. அது வந்து என்னால இப்ப கற்பனை பண்ண முடியுது. ஒரு 10 வருஷத்துல ஒரு பதஞ்சலி மாதிரி ஒரு பெரிய ஒரு மல்டிநேஷனல் வந்து கம்பெனியா வளரக்கூடிய வாய்ப்பு தெரியுது. அவர்கள் வந்து கேள்விப்பட்டு நாம ஆக்சுவலா அவங்களுக்கு இன்விடேஷன் வைக்கல, நம்ம யாருமே யாருமே கூப்பிடல. அப்ப நம்ம வந்து நம்முடைய நண்பர்கள் மட்டும் நம்முடைய அன்பர்கள் மட்டும் தான் சொன்னோம். அப்ப வந்து அவங்களா சாரா வந்து கேள்விப்பட்டு இல்ல நீங்க இவ்வளவு பெரிய விஷயம் பண்றீங்க, நானும் வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்திருக்காங்க. இது போல அன்பர்கள் எல்லாருமே வந்து அவரவர்களா வந்து வாலண்டியரா வந்து பண்ணக்கூடிய அன்பர்கள் தான். அவர்களால் தான் இந்த விஷயங்கள்லாம் சாத்தியமாகுது. அது மூலமா தான் நிறைய விஷயங்களை நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியும். இந்த இடத்துல ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பாடலை பாடினாரு திரு சிரவன் அவர்கள், உங்களுக்கு தெரியும். அந்த குரல்லாம் வந்து பிறவியில வரக்கூடிய குரல், அதெல்லாம் சாரம் நம்ம வந்து ட்ரை பண்ணி பாடிலாம் வரக்கூடிய குரல் இல்ல. அந்த புள்ள வந்து சைல்டு ஆர்டிஸ்டால இருந்து விஜய் டிவில வந்து ஏகப்பட்ட விஷயங்களை வந்து பாடி 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 அந்த குரல் வந்து எஸ்பிபி வாய்ஸ்ல பாடுறாரு, ஜேசாஸ் வாய்ஸ்ல பாடுறாரு, டிஎம் சௌந்தரராஜன் வாய்ஸ்ல பாடுறாரு. அவருக்குன்னு சொந்த வாய்ஸையும் கல்ச்சர் பண்ணி விடாம வச்சிருக்கிறாரு. வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான வாய்ஸ். அவர் வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல வந்து நமக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏற்படுத்தினார். பாக்குற கேட்கறதுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனை முதல்ல வந்து ஏற்படுத்தி கொடுத்தவர் அவர் தான். ஸோ அவருக்கு நம்முடைய நன்றி. இந்த பின்னாடி வந்து எல்இடி போட்டு கொடுத்துருக்காங்க மணிசங்கர் சார். அவங்க வந்து நம்ம இந்த மாதிரி பண்ண போறோம், எல்இடி வேணும்னு அது எல்லாத்தையுமே ரொம்ப கட்டாயமா நம்ம சொல்லணும். திரும்ப தம்பி சிரவன் அவர்களோ, இந்த மண்டபத்துடைய உரிமையாளர்களோ, அல்லது எல்இடி போட்டு கொடுத்தவங்களோ நம்ம இந்த மாதிரி பண்றோம் சொன்னோடனே யாருமே பேமெண்ட் பேசல. அதான் நம்ம கொடுக்க போறோம், அது வேற விஷயம். யாருமே பேமெண்ட் பேசல. இல்ல சார் நீங்க ஏதோ பண்றீங்க, நாங்க கூட நிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மண்டபத்துக்கு வந்து ரொம்ப கம்மியான ரேட். அந்த ரேட்டை சொன்னா நாளைக்கு எல்லாரும் அதே ரேட்ல புக் பண்ண வந்துருவாங்க. அதனால நான் சொல்ல மாட்டேன். ரொம்ப கம்மியான ரேட்ல வந்து மண்டபத்தை வந்து அவர் கொடுத்திருக்காரு. அதே போல எல்இடிக்கு வந்து நான் பேமெண்ட் எல்லாம் சொல்ல மாட்டேன்ட்டாரு. தம்பி சிரவன் வந்து உங்கள்ட்ட நான் காசு வாங்கலாமா சார், எல்லாருமே அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. அது வந்து நமக்கு ஒரு பெரிய நெகிழ்ச்சி ஏற்படுத்தி. சரி, எவ்வளவு தூரம் அந்த பிள்ளைகள் இந்த சமுதாயம் வாலண்டியர் பண்ண தயாரா இருக்காங்க, நம்ம ஒரு ஸ்டெப் நகரோம்னா எவ்வளவு ஸ்டெப்ஸ் வந்து முன்னாடி வர தயாரா இருக்காங்க நமக்கு வந்து பெரிய தெரியுது. நம்ம எல்லாருமே அவங்களுக்கு பேமெண்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற முக்கியமான விஷயம். தம்பி கலையரசன் பத்தி மேடம் சொன்னாங்க. அவர் வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான காம்போ, ஒரு வித்தியாசமான ஒரு பையன், ஒரு ஹார்ட் ஒர்க்கர். நீங்க எல்லாருமே அவர்கிட்ட தான் பேசியிருப்பீங்க. நிறைய பேர் மேடம் சொல்ற மாதிரி நீங்க சண்டை போட்டிருப்பீங்க, கெஞ்சிருப்பீங்க, உடனே கொடுங்கன்னு சொல்லிருப்பீங்க, எல்லாமே கேட்டிருப்பீங்க. அவர் வந்து சுவாமி நித்யானந்தையாவோட சிஷ்யர். அவருடைய குருநாதர் பேரை சொல்லி முதல் முறை கிளாப் வாங்கி கொடுத்திருக்கேன். சுவாமி நித்யானந்தா சுவாமியோடைய பிள்ளை அப்படின்னு சொல்வார். என்னுடைய பையன் பாருன்னு சன்னியாசி கோலத்திலேயே காலேஜுக்கு போன பையன், முழுக்க காவி உடை தரிச்சு மொட்டை அடிச்சுட்டு நெத்தி பூரா பட்டை போட்டு, அந்த வயசுல யோசிச்சு பாருங்க, 19-20 வயசுல நம்ம அப்பா அம்மா வந்து நெத்தி நிறைய பட்டையை போட்டு போறாருன்னா மாட்டம் போக மாட்டேன் எவ்வளவு சண்டை போட்டிருப்போம். அந்த புள்ள வந்து முழுக்க கல்லூரிக்கு அப்படிதான் போச்சு. அது வந்து நிறைய சேவைகளை வந்து செஞ்சுட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும், உங்கள்கிட்ட ரீச் பண்ணி உங்களுக்கான கொடுக்கறது மட்டும் இல்ல, நம்முடைய ட்ரஸ்டுக்கு அணுகுனவங்க நிறைய பேருக்கு அரசாங்கத்துடைய உதவிகள் எவ்வளவு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. மாற்றுத்திறனாளிகள், பட்டியலத்தை சேர்ந்தவர்கள், இது மாதிரி பல பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு எல்லாருக்குமே அரசாங்கத்தோட எவ்வளவு உதவிகள் வாய்ப்பு இருக்குன்னு அந்தந்த கலெக்டர்களுக்கே நேரடியா போன் பேசி, அந்தந்த இடத்துல சமூக நலத்துறைகளுக்கு எல்லாம் நேரடியா பேசி அங்கேயும் கூட பல உதவிகளை வாங்கி கொடுத்த தம்பி திரு கலையரசன். ஸோ நாம வந்து உள்ள நம்ம சேர்த்து வச்சிருக்கக்கூடிய எல்லாமே வந்து இது மாதிரி தான். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசத்துடைய ஸ்டூடெண்ட் அப்படின்னு சேர்த்து சொல்லிக்கிறேன். நித்யானந்தோட ஸ்டூடெண்ட் மட்டும் சொல்ல, நம்முடைய பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிஸ்டோட ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது சேர்த்து நம்ம சொல்லணும். அதே மாதிரி வந்து டாக்டர் காயத்ரி, நான் சொல்ல வேண்டியது இல்லை, நிறைய டே 1ல இருந்து நம்ம பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசமா எதுவா இருந்தாலும் சாணக்கியா அப்படிங்கிற ஒரு சேனல் தவிர மற்ற எல்லா விஷயத்திலுமே நம்ம கூட இருக்கிறவங்க, நிறைய இடத்துல முறைப்படுத்துறவங்க. நான் வந்து
ஒரு காட்டாறு மாதிரி ஒரு ஒரு எப்படி சொல்றது, எந்த ஒரு கட்டக்குள்ளே அடங்க மாட்டேன் மாட்டு என் மனம் தோண போக்கில் போயிட்டு இருப்பேன். அப்படித்தான் நான் இருந்திருக்கேன். ரஜினி சார் மாதிரி, ரஜினி சார் இப்போ தான் மீட்டிங் சொன்னாரு, நம்ம பேசினாலும் பிரச்சனை, பேசாட்டாலும் பிரச்சனை, பேசலன்னா ஏன் சார் பேசலன்னு சண்டைக்கு வராங்க, பேசினாலும் இப்படி பேசா பார்த்தா சண்டைக்கு வராங்க. அந்த மாதிரியான ஒரு கேட்டகரி தான் நம்ம. அதை வந்து சேனலைஸ் பண்ணி இல்ல இது செய்யணும் இப்படி செய்யணும் இப்படி சொல்லிட்டு அதை முறைப்படி கொண்டு போகக்கூடியவங்க. அதனால வந்து அவங்கள நம்ம வந்து கூட வச்சிருக்கோம். நிறைய பெருசா நமக்கு ஹெல்ப் பண்ணி தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறவங்க. முத்துராமன் சார் சொன்னா எங்களுடைய சாணக்கியா மட்டும் இல்லாம இந்த ட்ரஸ்ட் மட்டும் இல்லாம பல விஷயங்கள்ல ஒரு நிறுவனமாக மாறும்போது சாணக்கியா அப்படிங்கிறது வந்து ஒரு பிரைவேட் லிமிடெட். இது வந்து ஒரு கம்பெனியா இருக்கும்போது அதுக்கு வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, லீகல் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. நமக்கு அதெல்லாம் தெரியாது. அதெல்லாம் முறைப்படுத்தி என்னென்ன செய்யணும் எது செய்யணும்னு சொல்லிட்டு நிறைய நம்மளை கைட் பண்றாங்க, பெரிய அளவுல சப்போர்ட் பண்றாங்க. இவ்வளவு சப்போர்ட்லாம் நீங்க கற்பனை பண்ண முடியாது. சாதாரணமா லெப்ட் ஹேண்டர் டீல் பண்ணுவாங்க. அவர் வந்து ஒரு கோடீஸ்வரங்கிறது அப்புறம், அது வந்து அவருக்கு பழக்கமானது கூட பெரும் கோடீஸ்வரங்க. அவருடைய பழக்கத்திலே உள்ளே பரம ஏழை நான் தான், அவர் பழகி இருக்கிறதுலயே பரம ஏழை நான் தான். அப்புறம் மற்றதெல்லாம் நீங்க பாத்துங்க. முந்தானே தான் யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் பார்த்து வந்தாரு. அது மாதிரி சில மாநிலங்களுக்கான ஆலோசனை இருக்கிறாரு. பெரிய பெரிய உயரங்களை இடது கையில டீல் பண்றவர். அது மாதிரி ஒரு மண்டையில தலையில எதுவுமே ஏற்றிக்கிடாம ரொம்ப இயல்பா செய்யக்கூடியவர். நான் ஏற்கனவே சொல்லுவேன், திரு சத்தியமூர்த்தி சார் தான் அவர். நாங்கெல்லாம் வெறும் கருவி, அவர் தான் உள்ளதிலேயே பெரும் கருவி. எல்லாத்துக்கும் துணையாக இருந்து எல்லாத்துக்கும் வந்து இன்னும் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டே இருப்பாரு, செஞ்சுட்டே இருப்பாரு. இதற்கு முன்னாடி நாங்க வந்து ஸ்ரீமன் நாராயண் சேவா ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய உடன் பிறந்த அண்ணன் பேர்ல நான் வந்து சின்ன அளவுல பண்ணிட்டு இருந்தேன். என்னுடைய சம்பளத்தை மட்டுமே போட்டு வெளியில எந்த விதமான டொனேஷன் வாங்காம அதை மட்டும் போட்டுருந்தேன். அதை பெரிய இடத்துக்கு கொண்டு போறதுக்கு ஒரு பெரிய உந்துதலா இருந்தது. ஏன்னா என்னுடைய வருமானத்தை வச்சு மட்டுமே நான் கட்டாயமா கோடிகளை பண்ணிருக்க முடியாது. கிட்டத்தட்ட 400 பேருக்கு மேல பண்ணிருக்கோம்னா அது திரு சத்தியமூர்த்தி சார் அவர்களுக்கு மட்டும்தான் அந்த பெருமை போய் சேரும். ரொம்ப ஆச்சரியமாக மேடம் நான் குறிப்பிட்டது போல உங்களுக்கு தெரியும், நீங்க எல்லாருமே அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிருப்பீங்க. அந்த ஃபார்ம்ல வந்து நம்ம உங்களுடைய ஜாதி என்னன்னு இது வரைக்கும் கேட்டதே கிடையாது, உங்களுடைய மதம் என்னன்னு கேட்டதே கிடையாது. அந்த ஃபார்ம்ல அப்படிப்பட்ட விஷயமே கிடையாது. கீழக்கரை பகுதியில இருந்து இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் நிறைய பேர் பலனடைஞ்சிருக்காங்க. கீழக்கரை பகுதியில நாங்க வெரிஃபை பண்றதுக்கு ஆள் பிடிக்கணும் ரொம்ப சிரமம் ஆச்சு. அதுக்கப்புறம் நாங்க ஸ்பாட் வெரிஃபை பண்ணோம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், அந்த மாதிரி பகுதியில் வந்து கணவன் வந்து பல வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்க, ஆட்கள் இருக்க மாட்டாங்க, கடைக்கு போயிருப்பாங்க, வேலைக்கு போயிருப்பாங்க. ஆனா நம்ம போய் ஸ்பாட் வெரிஃபை பண்ணணும். நம்ம வந்து கொஞ்சம் கூட தயனதுல நிறைய இஸ்லாமிய சகோதரர்கள், நிறைய கிறிஸ்துவ சகோதரர்கள், நம்முடைய டாக்டர் தம்பி டேவிட் கூட இருக்கிறாரு. இந்த மாதிரி வந்து யாரையுமே நம்ம பார்க்கல, இவரா அவராங்கிறதே கிடையாது. நீ படிப்பியா, நீ உழைப்பியா, அவ்வளவுதான். வந்து அதை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. தகுதியான பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள், நல்ல மார்க். நான் கூட மார்க் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏதாவது டொனேட் பண்ண நினைப்பேன். மேடம் வந்து ஃபேக்கல்டி, டீச்சர், ப்ரொஃபஸர் இருந்தவங்க மார்க் கம்மியா இருந்தா கொடுக்க மாட்டேன்னு சண்டைக்கு வருவாங்க. அது வந்து 70% மேல இருந்தா தான் கொடுக்கணும், 80% மேல இருந்தா. அப்ப நான் நினைச்சு பார்ப்பேன், அப்ப நமக்கு ஜென்மத்துக்கு பைசா கிடைக்காது. ஏன்னா நம்ம அந்த மார்க் வாங்கல. அப்ப நான் சொல்லுவேன், இந்த மாதிரி வந்து சார் சொன்னார்ல, என்னுடைய ஸ்கின் டோனை பார்த்து நான் சிகப்பா இருக்கேன், பிராமண பையன் நினைச்சாங்க அப்படின்னு. இப்போ வந்து சோ கால்டு மேல் தட்டு வர்க்கத்துல யாராவது வளர்ந்துருந்தாங்க, அவங்க மார்க் கம்மியா இருந்தாங்கன்னா நாளைக்கு அவங்க சமாளிச்சிட முடியும். ஆனால் நாம யாருக்கு உதவுறோம் அப்படின்னா அவர்கள் படிப்பதே சிரமம். அவங்க படிக்கிறாங்கனாலே ஒரு சாதனை. அப்ப வந்து பாஸ் பண்ணிட்டா டபுள் சாதனை. அதுலயும் 80% 90% வாங்குற பிள்ளைகள் இருக்கிறார்கள், மறந்துடக்கூடாது. நல்லா ஞாபகம், நான் அடிக்கடி ஆன்லைன்ல டிவிலே சொல்லியிருக்கேன். நம்முடைய குழந்தை அனிதா வந்து அரியலூரை சேர்ந்த அனிதா நீட்ல வந்து சீட்டு கிடைக்கலங்கிறக்கா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. நல்ல மார்க் வாங்கினா 1200க்கு மோர் தென் 1000 கிட்ட நெருக்கி வாங்கியிருந்தாங்க. ரொம்ப நல்லா படிக்கிற பிள்ளை. அந்த குழந்தையோடைய அவங்களுக்கு சீட்டு கிடைக்கலங்கனால தற்கொலை பண்ணிட்டாங்க. அது பெரிய இந்திய அளவுக்குள்ள பெரிய நியூஸ் ஆச்சு. ஆனா நம்ம புரிஞ்சுக்கணும், அந்த குழந்தைக்கு சீட்டு கிடைக்கல, அந்த அனிதாவுக்கு கிடைச்சிருக்க வேண்டிய சீட் யாருக்கு போச்சு? கொஞ்சம் யோசிக்கணும். அனிதாவுக்கு சீட்டு கிடைக்கல, குழந்தை தற்கொலை பண்ணிருச்சு. அனிதாவுக்கு கிடைச்சிருக்க வேண்டிய சீட் யாருக்கு போச்சு? இன்னொரு பிராமணருக்கு இல்ல, இன்னொரு வைசியருக்கு இல்ல, இன்னொரு சத்தியருக்கு இல்ல, இன்னொரு வன்னியருக்கு இல்ல, இன்னொரு நாடாருக்கு இல்ல. அந்த குழந்தையோடைய பட்டியலின சமூகத்திலேயே அந்த குழந்தையோட அதிக மார்க் வாங்கினவங்களுக்கு தான் போச்சு. நல்லா புரியுங்களா? அந்த குழந்தையோடைய சமூகத்திலேயே அந்த குழந்தை அதிகமான மார்க் வாங்க. அப்ப நமக்கு என்ன புரியுது? நாம ஏழையா இருந்தாலும், கஷ்டப்படுறவங்களா இருந்தாலும், நம்மளால அடுத்த நகர முடியல இருந்தாலும், அதே நிலைமையில் இருக்கக்கூடிய 1000 பிள்ளைகள் படிக்கிறார்கள், அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுகிறார்கள். அப்ப நம்முடைய போட்டி நகரத்தில் வாழ்வர்களோடு இல்ல, சோகால்டு மேல்தட்டு கம்யூனிட்டியோடு இல்ல. நம்முடைய போட்டி நம்மை போலவே இருந்து நம்மை விட கடினமாக படிக்கக்கூடியவர்களை பற்றி. அங்கதான் நம்ம போட்டி வைக்கிறோம். அப்ப நாம அத்தனை பேருமே அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு, உங்களுக்கு தெரியும், நான் பார்த்திருக்கேன் கண்கூடா. இந்த பெனிஃபிஷரி நீங்க வந்து அந்த செக்கை வாங்கிட்டீங்க அப்படின்னோடனே செக்கை வாங்கினதுக்கா ஒரு வீடியோ கேட்பாங்க, ஒரு வீடியோ கொடுங்க, நீ வாங்கிட்டீங்க வீடியோ கொடுங்கன்னு. அந்த வீடியோல நம்ம சொல்லணுமா அப்படின்னு நிறைய பேர் தயங்குவாங்க. எங்களுக்கு அது டாக்குமெண்ட் எங்களுக்கு தேவை. ஏன்னா அந்த பணம் வந்து தப்பான இடத்துக்கு போல சரியான இடத்துக்கு போதான் தெரியும். ஆனா அந்த பிள்ளைகளுக்கோ தாய்மார்களுக்கோ ஒரு தயக்கம் இருக்கும்.
நான் வந்து இப்படி வந்து இன்னொருத்தர்கிட்ட வாங்குற இடத்துல இருக்கிறேன்னா 4 பேர் தெரியுமா? அந்த தயக்கத்தை நாங்கள் முழுமையாக புரிந்து கொள்கிறோம். நீங்கள் அனுமதிக்காமல் எந்த வீடியோ வரைக்கும் நாங்க பப்ளிஷ் பண்ணதே இல்லை. நீங்க யார் வந்து வீடியோ போடலாம், இப்ப இந்த குழந்தைகளை பாத்தீங்கன்னா இங்க பெனிஃபிஷியரிஸ் தான் அத்தனை பேருமே. எந்த குழந்தைகள் நான் வெளியில வந்து பேசுறேன்னு சொன்னாங்களோ அவர்களை மட்டும் தான் அனுமதித்தோம். எல்லாருமே அடையாளப்படுத்த நோக்கம் இல்ல. எங்களுக்கு தேவை நீங்கள் யார் என்பதை இன்று காட்டுவதல்ல, நாளை நீங்கள் வென்று காட்டினால் அன்னைக்கு நாங்க சொல்லுவோம் இது எங்களுடைய பிள்ளை அப்படின்னு. அப்ப நீங்க வந்து ஜெயிச்ச பிறகு தம்பி டேவிட் இருக்கிறான், பாப்பா நதியா இருக்கிறாங்க, இன்னும் குழந்தைகள் இருக்காங்க, பேங்க்ல வந்து வேலை பார்க்கிறவங்க இருக்கிறாங்க, இவர்கள் எல்லாமே அடுத்த கட்ட ப்ரொஃபசர் சொன்னாங்க டிஎன்பிசில வந்து ஜாப் கிடைச்சிருச்சு, அசெஞ்சர்ல வந்து ஜாப் கிடைச்சிருக்காங்க. இப்படி வேற வேற நிறுவனங்கள்ல போய் வேலைக்கு சேர்ந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வேலைக்கு சேர்ந்து விட்டீர்கள். உங்களுக்கு ஒரு அணிலாக ஒரு சின்ன ஒரு கருவியாக இந்த சாணக்கியா எஸ்எஸ்பிஎல் ட்ரஸ்ட் இருந்துச்சு. நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? உங்களுடைய சம்பளத்துல உங்களுடைய வருமானத்துல மொத்தத்தையும் உங்க அப்பா அம்மா கையில கொடுங்க. கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, மொத்தத்தையும் உங்க அப்பா அம்மா கையில கொடுங்க. அவர்கள் தான் உங்களுக்காக கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் தயக்கம் இல்லாமல் படிப்படியாக ஏறி என் பிள்ளை படிக்கணும் என் பிள்ளை படிக்கணும்னு காசு கேட்டவர்கள் அவர்கள் தான் உங்களுக்காக தயக்கம் இல்லாமல் இருந்தார்கள். என்னுடைய பிள்ளை என்று நின்றவர்கள் கூட அந்த தாய்மார்கள் தான். அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொடுங்க. அது போக உங்களுடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு தேவையோ எடுத்துக்கோங்க. அதுவும் போக 100 ரூபாய் மிச்சம் இருந்தா உங்களை போலவே கஷ்டப்படுகிற இன்னொரு பிள்ளைக்கு கொடுங்க. 100 ரூபாய் கொடுங்க போதும். இந்த ட்ரஸ்ட் வெறும் 3 வருஷத்துல 400 பேருக்கு மேல ஹெல்ப் பண்ணிருக்கு. நான் உங்களுக்கு டீடைல் காட்டுறேன், சொல்றேன். வெறும் 3 வருஷத்துல 400 பேருக்கு மேல காட்டி. நான் உங்கள்கிட்ட 400 பேருக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்கல, நீங்க ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்க சொல்லி கேட்கல. உங்களுடைய முழு வாழ்நாள்ல வெறும் 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்க. வெறும் 4 பேருக்கு, உங்க வாழ்க்கை முழுக்க சேர்த்து வெறும் 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இந்த 400 மறுநாளே 1600 மாறும். அந்த 1600 6400 மாறும். வெறும் 4 பேருக்கு வாழ்க்கை முழுக்க நீங்கள் உதவி செய்தால் எவ்வளவு பெரிய ஒரு நெட்வொர்க்காக மாறி நிற்கும் பாருங்க. அப்ப உங்களால் இன்னொருத்தர் வாழ்க்கையில ஒளியேற்ற முடியும் என்று சொன்னால் அதை விட பெரிய மகிழ்ச்சி எதுவும் இல்லை. யாரோ இந்த பாப்பா சொன்னாங்க, தம்பி ஸ்ரவன் சொன்னார், நீங்கள் யார் எது என்றே தெரியாதவர்கள் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள் என்று. இல்ல, திரு சத்தியமூர்த்தி குறிப்பிட்டார், நாங்க உங்க வீட்டுல ஒரு பிள்ளைதான், உங்களுடைய அண்ணனாக தம்பியாக சகோதரனாக உங்க வீட்டுல இருந்தவங்க தான், அதை அனுபவிச்சவங்க தான், அதை புரிஞ்சவங்க தான். நான் தனி குடித்தனம் ஆரம்பிச்சு என்னுடைய வீட்டுல என்னுடைய வாழ்க்கை ஆரம்பிச்சு ரேஷன் கடையில அரிசி சாப்பிட்டவன் தான். டிவி இல்லாம 14 இன்ச்சு கலைஞர் டிவின்னு சொல்லுவாங்க, 2006-11 கலைஞர்ல வந்து கவர்மெண்ட்ல கொடுத்தாங்க. அந்த டிவி வச்சு பார்த்தவன் தான். அந்த டிவிக்கு ஸ்டாண்ட் இல்லாம அட்டைப்பெட்டியில நிப்பாட்டி வச்சிருந்தவன் தான். வாடகை கம்மியா கிடைக்கிறதுக்காக எங்க கொண்டாட்டிட்ட கூட சொல்லாம ஒரு வீட்டுல தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணி இறந்துருந்தாங்க. அந்த வீட்டுல வாடகை குடியிருந்தேன். எனக்கு தெரியும் அது. ஆனா எங்க வீட்டம்மாக்கு சொன்னா அந்த இடத்துல வரமாட்டாங்க. அதுதான் உங்களுக்கு தெரியும்ல, வீட்டுல சூசைட் பண்ணிட்டு இறந்துட்டாங்கன்னா அந்த வீட்டுக்கு யாருமே குடி வரல, பேய் தான் குடி வரும்னாங்க. அங்க நான் தான் குடி போனேன். புரியுங்களா? அப்படி எல்லாமே பட்டு கஷ்டப்பட்டு வந்தவனா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பின்னணி கதை இருக்கும். அதுவல்ல பிரச்சனை. நீங்கள் என்னவாக இருந்தீர்கள் என்பதல்ல பிரச்சனை, என்னவாக மாறுகிறீர்கள் என்பதான் முக்கியமான விஷயம். அப்ப நீங்க வாழ்க்கையில நேத்து நீங்க அது பழசு. எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய வாய்ப்பு. திரு சத்தியமூர்த்தி குறிப்பிட்டார், 13 பேர் நாங்க 10th முடிச்சோம், 3 பேர் தான் +1 போனோம். இன்னைக்கு இந்தியாவிலேயே கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ சொல்லக்கூடிய உயர்கல்விக்கு படிக்கக்கூடியவர்கள அதிகமா இருக்கக்கூடிய 50% கிட்ட நெருக்கி இருக்கிறது இந்தியாவிலே நம்பர் 1 தமிழ்நாடு தான். இந்தியாவிலே அதிகம் தமிழ்நாடு தான். அப்ப அதே 50% பேர் உயர்கல்வி படிக்க முடியலங்கிறது தெரிஞ்சுக்கங்க. இந்தியாவிலே நம்பர் 1 நம்ம தாங்கிறது பெருமை. அது 51% இருக்கிறது முக்கியமான விஷயம். உயர்கல்வி படிப்பவர்கள் 51%, படிக்காதவர்கள் எத்தனை? 49%, கிட்டத்தட்ட 50%. அப்ப எத்தனை பேர் 10th முடிக்கிறாங்களோ அத்தனை பேர் +2 வர்றது இல்ல. உங்களுக்கு பெரிய பெண் பிள்ளைகளுக்கு இன்னும் பெரிய பிரச்சனை. +2 முடிச்சுட்டா கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. ப்ரொஃபசர் சொன்னாங்க, படிக்கும் போதே கல்லூரிக்கு என்னுடைய மனைவிகளை சொல்லியிருக்காங்க. நிறைய இடங்களை பாத்தீங்கன்னா 3rd இயர் படிச்சாங்கன்னா படகு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. நான் மேல படிக்கணும்னு சொன்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ வந்து பூந்து விட்டு போய் நீ படிப்பியோ இடிப்பியோ எனக்கு தெரியாது, நீ போய் படிக்க வச்சிருக்காங்க. அப்ப வந்து சின்ன வயசுல வந்து நமக்கு வந்து பொறுப்பு வந்து குட்டுறவங்க மாதிரி ஒரு சிந்தனை. அப்ப எவ்வளவு பெரிய சிரமம் படிக்கணும்னு யோசிச்சு பாருங்க. அப்ப இன்னும் 50% மக்கள் மேல் படிப்பு படிக்க முடியாமல் இருக்கிறார்கள். நீங்கள் இறைவனின் கருணையால் மேல் படிப்பு படிக்க வாய்ப்பு பெற்றிருக்கிறீர்கள். அதை ஞாபகம்.
அப்ப மற்றவர்களுக்கு கிடைக்காத 50 தமிழ்நாட்டு பாப்புலேஷன்ல 50% மக்களுக்கு கிடைக்காத பேர் வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அப்ப எப்படி படிக்கணும்னு யோசிங்க. காரணம் சொல்லாம நான் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன், எங்க அம்மா அப்படி எங்க அப்பா இப்படி, இன்னும் அது எல்லாம் தாண்டி உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒண்ணுதான். இந்த பசங்கள்கிட்ட இந்த பொண்ணுகள்கிட்ட யோசிச்சு பாருங்க. உங்களிலேயே பல பேர் எனக்கு தெரியும், நான் கண்களா பார்த்திருக்கிறேன். அம்மா எவ்வளவு சிரமப்பட்டாலும், அப்பா எவ்வளவு சிரமப்பட்டாலும், 2 பேர் எவ்வளவு சிரமப்பட்டாலும் எனக்கு பைக் வேணும்னு அடம் பிடிக்கிறவங்க. நான் இந்த காலேஜ்ல தான் சேருவேன், நான் கவர்மெண்ட் காலேஜ்ல சேர மாட்டேன், என்ன என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க சேர்ந்திருக்காங்கன்னு சொல்றவங்க. எனக்கு நல்ல சட்டை வேணும், என்னால அம்மா அப்பா கிழிஞ்ச துணி போட்டுட்டு இருப்பாங்க, ஆனா பிள்ளைகளுக்கு புது துணி வாங்கி கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த தியாகத்தை மறந்து விடாதீர்கள். பெற்ற தாயையும் பெற்ற தந்தையும் புறக்கணிக்கிற ஒருத்தன் நல்லா இருந்ததா சரித்திரமே கிடையாது. அவர்களுடைய சாபத்தை வாங்கி வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. பெற்ற போது மட்டுமல்ல, ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும்ன்றான். பெற்ற போது இருந்த இடுப்பு வலி மட்டுமல்ல, உங்களை சுமந்த போதும் இந்த வலியை தாங்கிட்டு என்னுடைய பிள்ளை எப்படியாவது வந்துடணும், என்னுடைய புருஷன் அப்படி ஆயிட்டான், என்னுடைய வீடு எப்படி ஆச்சு. மேடம் சொன்னாங்க அழகா, என்னுடைய அண்ணனுடைய உதவியில நான் ஒரு வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படின்னு. அப்ப ஒரு குடியிருக்கிற வீட்டுக்கு கூட வாடகை கொடுக்க முடியாம அதற்கு கூட அண்ணன் கொடுக்க வேண்டிய நிலைமை இருக்கிறாங்க. அப்ப அந்த பிள்ளைகளை எப்படியாவது படிக்கணும்னு அந்த சகோதரி நினைக்கிறார். அப்படி உங்களுடைய தாய்மார்களும் உங்களுடைய தந்தைமார்களும் சர்வ பரித்தியாகம் சொல்லுவாங்க, முழுக்க முழுக்க தியாகம் செய்து அவர்களை தயவு செய்து மறந்து விடார்கள். நீங்க சாணக்கியா SSCL ட்ரஸ்ட் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதே இல்லை. உங்களுடைய அப்பாவை உங்களுடைய அம்மாவை அவங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம இது போலத்தான் வளர்ந்தோம் அப்படின்னு நினைச்சிட்டு உங்களுடைய வாழ்க்கையில 4 பேருக்கு உதவி செய்யுங்க. அது பேர் உதவியா இருக்கும். நம்ம என்னென்ன செஞ்சிருக்கோங்கிற சும்மா ஒரு அக்கௌண்ட் பப்ளிக்ல நம்ம போடணும். ஏன்னா நம்ம வெளியில யாத்திரை டொனேஷன் வாங்கினதுல, அதனால கணக்கு சொல்ல வேண்டிய அவசியம் நம்ம இருக்கலாம். இருந்தாலுமே கூட நாம சரியா தான் செயல்படுறோமா நமக்கு நாமே தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த முயற்சி. மொத்தமா நம்ம ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் 301 பேருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணிருக்கோம். 1,14,00,000 ரூபாய் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும். டிப்ளமோ படித்தவர்கள் 6 பேர் 1,15,000. இன்ஜினியரிங் படித்தவர்கள் 191 பேர் 1,27,00,000 ரூபாய். மருத்துவம் தொடர்பான MBBS மட்டுமல்ல, பாராமெடிக்கல்ஸ் உட்பட மருத்துவம் தொடர்பான மெடிக்கல் ஸ்டடிஸ் எல்லாமே 71 பேர் 69,36,000 ரூபாய். சட்டம் படித்த மாணவர்கள் 17 பேர் 13,12,200 ரூபாய். PhD டாக்டரேட் PhD படித்த மாணவர்கள் 4 பேர் 2,21,000 ரூபாய். ஸ்கூல் ஃபீஸ் 40 பேர் 10,30,000 ரூபாய் நம்ம ஒட்டுமொத்தமா இது வரைக்கும் நம்ம கொடுத்திருக்கிறோம். அதுல மற்ற விஷயங்கள் பாத்தீங்கன்னா வெறும் படிப்புக்கு மட்டும் இல்லாம மெடிக்கல் சப்போர்ட் ஒரு 16 பெனிஃபிஷரிக்கு நம்ம பெரும்பாலும் நம்ம மனசுல படிப்பை மட்டும் தான் கவனம் செலுத்துறோம். படிக்கிறது தான் முக்கியம் அப்படிங்கிற சார் சொன்னது போல, எல்லாரும் சொன்ன போல படிப்பு தான் முதல் கவனம். அதை தாண்டி சில சந்தர்ப்பங்கள்ல ரொம்ப தவிர்க்க முடியாத, அது மனசுக்கு கடந்து போக முடியாத மெடிக்கல் ஹெல்ப் கேட்கறாங்க. அப்போ பண்ண மாதிரி ஒரு 16 பெனிஃபிஷரிக்கு 16,99,000 கொடுத்துருக்கிறோம். சைக்ளோன் ரிலீஃப்ல 4 குடும்பங்களுக்கு நம்ம வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்கிறோம், கட்டி படைஞ்சிட்டு இருக்கோம். கடலூர் பக்கத்துல நம்ம கிட்டத்தட்ட ஒரு 15-20 பேர் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். நம்ம ஒன்னொன்னா தான் பண்ணணும் அப்படிங்கிறது. பெனிஃபிஷியருக்கும் ஒரு நட்டம் வந்துடாம அவர்கள் எல்லாமே வெள்ளத்தில் வீடு அடித்து செல்லப்பட்டவர்கள். பாத்துக்க, உங்களுடைய லேண்டு ஒரு மண் வீடு இருந்துச்சு, அந்த மண் வீடு வெள்ளத்தில் அடிச்சு போயிருச்சு, மறுநாள் காலையில பார்த்தா உங்களுக்கு சொந்த வீடு கிடையாது. ஜஸ்ட் இமேஜின் எவ்வளவு கொடூரமான துயரமான விஷயமா இருக்கும். அவர்களுக்கு நாம் சொந்தமாக இந்த சாணக்கியா SSCL ட்ரஸ்ட் மூலமாக அவர்களுக்கு சொந்த வீடை கட்டி கொடுத்து கொண்டிருக்கிறோம். அரசாங்கம் செய்யக்கூடிய உதவி அதை நாம செஞ்சுட்டு இருக்கிறோம். 8 லட்சம் ரூபாய் இது வரைக்கும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் சப்போர்ட் பல பள்ளிக்கூடங்கள்ல, அரசாங்க பள்ளிக்கூடங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அரசாங்க பள்ளிக்கூடமாகவே இருந்தாலும் அங்க ஆசிரியர்கள் பற்றாக்குறை, ஆட்கள் கிடையாது, டிரான்ஸ்பர் ஆகி போயிடுவாங்க. கிராமங்கள் யாரும் சேவ் பண்ண மாட்டாங்க. அங்கு ஆசிரியர்கள் நியமிச்சு தற்காலிக ஆசிரியர்கள் மூலமா அவங்களை அப்பாயின்ட் பண்றாங்க. அப்படி அப்பாயின்ட் பண்ணி அவங்களுக்கு நாம சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு நாம சேலரி கொடுக்கணும். அது போல பாத்தீங்கன்னா 3 டீச்சர்ஸ்க்கு 5,20,000 நம்ம ஸ்பெண்ட் பண்ணிருக்கிறோம் அரசு ஆசிரியர்களுக்கு. அது மாதிரி ஸ்போர்ட்ஸ் நம்ம பார்த்தோம், அது மாதிரி ஆர்ச்சரி உட்பட விளையாட்டு தொடர்பான விஷயங்களை சப்போர்ட் பண்ண 1,10,000 ரூபாய் பண்ணிருக்கோம். அதே போல மாற்றுத்திறனாளிகள் ஒரு 3 பேருக்கு சப்போர்ட் பண்ணிருக்கோம். 2,16,000 ரூபாய் நம்ம சப்போர்ட் பண்ணிருக்கிறோம். ஒட்டுமொத்தமான பெனிஃபிஷரிஸ் 403 பேரு. இதுல மாணவர்கள் 378 பேரு, மருத்துவ பயனாளிகள் 15 பேரு, மற்ற பயனாளிகள் 10 பேர். ஒட்டுமொத்தமா இதுல என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ணிருக்கோம் சொல்லி பாத்தீங்கன்னா, ஓவராலா 655 முறை நம்ம சப்போர்ட் 403 மாணவர்கள். ஆனா அவங்களுக்கு சில மாணவர்களுக்கு 2வது வருஷம் 3வது வருஷம் கொடுத்து, பாப்பா சொன்னாங்களே மெடிக்கல் காலேஜுக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல கொடுத்தாங்க, அது மாதிரி 3 டைம்ஸ் வரைக்கும் கொடுத்தப்பல 655 முறை நம்ம சப்போர்ட் பண்ணிருக்கோம். இது வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் 3,77,37,552 ரூபாய். இது நம்ம ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட். டோட்டல் பெனிஃபிஷரிஸ் 403 ரூபாய். ஸ்டூடெண்ட் சப்போர்ட்டட் கரண்ட்லி ஸ்டடி 378 பேர், இப்போது படிக்கக்கூடிய மாணவர்கள் 378 பேர் இருக்கிறாங்க. மெடிக்கல் சப்போர்ட் பெனிஃபிஷரிஸ் மருத்துவ உபகரணங்களை பயன்படுத்த 15 பேர் இருக்கிறாங்க.
அதர் பெனிஃபிஷியரிஸ் வந்து டிஃபரெண்ட்லி ஏபிள் குரூப்ல சைக்கிள் ரிலீஃப் உட்பட எல்லாமே 10 பேர் மொத்தமாக. சோசியல் பேக்ரவுண்ட் ஆஃப் பெனிஃபிஷியரிஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஹஸ் லாஸ்ட் போத் பேரண்ட்ஸ். நம்ம சப்போர்ட் பண்ண 403 பேர்ல 15 பேருக்கு தாயும் கிடையாது தந்தையும் கிடையாது, நீங்கள் எல்லோரும் தான் அவர்களுக்கான சொந்தம். அப்படி ஒரு 15 பேர் இருக்கிறாங்க. அதே போல ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ லாஸ்ட் ஒன் பேரண்ட், ஒரு ஏற்கனவே குறிப்பிட்டது போல சிங்கிள் பேரண்ட், அது வந்து அப்பா இல்லாம அம்மா இல்லாம 2 பேர்ல யாராவது ஒருத்தர் இல்லாம டைவர்ஸா பிரிஞ்சு போய் ஏதோ ஒரு பழக்கங்கள அப்படி 61 மாணவர்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கிறோம். மாற்றுத்திறனாளிகள் 6 பேருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறோம். பெற்றோர்கள் மாற்றுத்திறனாளிகளா இருந்து பார்வை குறைவா இருந்து உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு சர்வைவல் எவ்வளவு சேலஞ்ச் உங்களுக்கு தெரியும். அப்படி சிரமப்பட்ட அவங்களுடைய பிள்ளைகள் ஒரு 16 பேருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒட்டுமொத்தமா இந்த கேட்டகரி நல்லா பார்த்துக்கணும். இந்த கேட்டகரியில வன்னியர் சமுதாயம் இவ்வளவு பேரு, கவுண்டர் சமுதாயம் இவ்வளவு பேருங்கிற விஷயத்த நம்ம சொல்லல, அப்படி எதுவும் நம்ம பார்க்கல. சோ முடியாதவங்க என்ன காரணம் அப்படிங்கிற மட்டும் தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். அதே போல ஜெண்டர் பாத்தீங்கன்னா இதுல ஆண்களுக்கு வந்து 299 முறை நம்ம சப்போர்ட் இருக்கோம். 1,74,50,000 ரூபாய். பெண்களுக்கு வழக்கம் போல பெண்கள் எல்லாத்தையும் அப்படிதான் இருப்பாங்க, எல்லாத்தையும் முந்திட்டு தான் இருப்பாங்க. உங்களுக்கு தெரியும் ஆண்களோட பெண்கள் தான் அதிகமா படிக்கிறாங்க, ஆண்களுடைய பெண்கள் தான் அதிகமா உழைக்கிறாங்க, ஆண்களுடைய பெண்கள் தான் நல்ல நல்ல மார்க் எல்லாம் வாங்குறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு ஜோக்கு, இந்த 10th plus 2 எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் தேர்ட் ரேங்க் போட்டுட்டு இருந்தான். இப்ப போறதே நிப்பாட்டான். ஏன்னா 10 ரேங்க்ல 9 ரேங்க் பொம்பளை பிள்ளை தான் எடுக்குது, நம்மளால ஒரு ரேங்க் தான் எடுக்கிறான். அது வந்து ஏன்னா பெரிய சங்கடமா இருக்குன்னு ரேங்கே கிடையாது அப்படிலாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி வந்து அது என்ன எக்ஸாமா இருந்தாலும் சரி பெண் பிள்ளைகள் ரொம்ப அற்புதமா படிக்கிறாங்க. அதனால மோஸ்ட் பெனிஃபிஷரிஸ் அவங்க தான் அதிகமா இருக்கிறாங்க. மேல் 299, ஃபீமேல் 353. அதர் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் கூட சப்போர்ட் வந்து 3 பேருக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணிருக்கோம். மாவட்ட வாரியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் செங்கல்பட்டுல இருந்து தேனியில இருந்து எல்லாமே நம்ம வந்து எல்லா மாவட்டங்களும் கொடுத்துருக்கோம். செங்கல்பட்டு மாவட்டத்துல 42, சென்னையில 228, கோயம்புத்தூர்ல 34, கடலூர்ல 29, திண்டுக்கல் 5, காஞ்சிபுரம் 57, கன்னியாகுமரி 5, மதுரை 6, நாமக்கல் 6, புதுச்சேரி 17, புதுக்கோட்டை 2, ராமநாதபுரம் 12, ராணிப்பேட்டை 10, சேலம் 2, சிவகங்கை 11, தஞ்சாவூர் 7, தேனி 7, தென்காசி 9, திருவள்ளூர் 47, தூத்துக்குடி 5, திருநெல்வேலி 2, திருப்பத்தூர் 5, திருப்பூர் 46, திருவண்ணாமலை 8, திருச்சி 20, விழுப்புரம் 17, விருதுநகர் 2, தருமபுரி 1, கள்ளக்குறிச்சி 8, கிருஷ்ணகிரி 1, வெள்ளூர் 2, ஆந்திர பிரதேஷ் 1. நம்ம வந்து லாட்டரி சீட்ல சொல்லுவாங்கல்ல, தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, பர்மா, சிலுவன் வரைக்கும் நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி பார்த்துருக்கோம். பாருங்க நம்ம எவ்வளவு டிரான்ஸ்பரண்டா செயல்படும் பாருங்க. என்னுடைய சொந்த மாவட்டம் விருதுநகர், உள்ளே கம்மியா விருதுநகர் 2 வந்து சப்போர்ட் பண்ணிருக்கோம். ஸோ எங்க மாவட்டத்துக்கு பூரா எடுத்து போயிட்டாருங்கிற மாதிரி இல்லாம நம்ம வந்து பயனாளிகள் மட்டும்தான் பாக்குறோம். அது வந்து எந்த மாவட்டம், எந்த ஜாதி, எந்த சமூகம் எதுவுமே நம்ம பாக்குறது இல்ல. இதுதான் நம்ம வந்து இதுவரைக்கும் செஞ்ச பணி. இதுவரைக்கும் செய்யறது வந்து ரொம்ப கம்மி. இதுவரைக்கும் செய்யறது ரொம்ப குறைவு, இன்னும் செய்ய வேண்டியது ரொம்ப அதிகம். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல நாங்க ஒரு பெரிய மனநிறைவு அடையணும்னு ஒரு ஆசிரியருடைய மனநிலை தான். உங்களுக்கு தெரியும் ஒரு பள்ளிக்கூடத்து வாத்தியாரு 7வது வகுப்புக்கு 8வது வகுப்புக்கு பாடம் நடத்திட்டு இருப்பாரு. அவர் கடைசி வரைக்கும் 7ஆம் கிளாஸ் தான் உட்காந்துருப்பாரு. நாம தான் அதுக்கப்புறம் பள்ளி முடிச்சு கல்லூரி முடிச்சு ஆபீசர் ஆகி பேங்க் வேலை பார்த்துட்டு இருப்போம். அப்ப சொல்லுங்க சார் நான் தான் சார் முருகேசன், 8ஆம் கிளாஸ்ல நீங்க என்ன மண்டல ஓங்கி போட்டீங்களே அந்த முருகேசன் நான் தான் சார். டேய் நீயாடா நல்லாவே படிக்க மாட்டேன் என்னடா பண்ணிட்டு இருக்க, இப்போ உங்கள்கிட்ட வெளியே வந்த அப்புறம் நல்லா படிச்சு நான் பெரிய ஆள் ஆயிட்டேன் சார் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அவர் ரொம்ப ஹாப்பியா சூப்பர்ரா அன்னைக்கு வெறும் நான் அடிச்சேன் இன்னைக்கு திரும்பி வந்து ஆமா சார் உங்க மோதிர கையால குட்டுப்பட்டனால வந்துட்டேன் சார் சொல்லுவோம். அவர் வந்து அந்த அடி வாங்கின மாணவர் ஒரு கலெக்டரா இருப்பாரு, ஒரு இன்ஜினியரா இருப்பாரு, டாக்டரா இருப்பாரு, ஒரு பெரிய சந்தோஷம். நான் 7ஆம் கிளாஸ்ல சொல்லி கொடுத்த பையன் இன்னைக்கு டாக்டர் ஆயிட்டான்னு சொல்லுவார். புரியுங்களா? 7ஆம் கிளாஸ் டாக்டருக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இருக்கு. ஏன் 7ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணலாம் டாக்டர் ஆக முடியாது. ஆமாவா? அப்ப வந்து எல்லா படிகளுக்கும் வந்து ஒரு முக்கியம் இருக்கு. நடுவில் 2 படியை விட்டுவிட்டா கீழே விழுந்துரும். அப்ப வந்து அந்த ஆசிரியருக்கு எவ்வளவு பெரிய பெருமை இருக்குன்னு ஏன்ட்ட படிச்ச பையன் டாக்டர் ஆயிட்டான். அந்த இடத்துலதான் நாங்க விரும்புறோம். நாங்க ஹெல்ப் பண்ணி நீங்க வளர்ந்தீங்கன்னு இல்ல, நீங்க வளர்ந்தீங்க அதற்கு நாங்க ஒரு சின்ன அணிலா இருந்தோம் அப்படிங்கிறத எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். நீங்கள் வளர்ந்து பெரிய ஆளாகி எங்கேயோ திரு சத்தியமூர்த்தி சார, திரு முத்துராமன் சார, என்னைய, மேடம, தம்பி கலையரசனை யாரோ நல்ல பெருமக்கள் நீங்க பார்த்துட்டு சார் நான் அன்னைக்கு சாணக்கியா சோசியல் ட்ரஸ்ட்ல நான் வந்து பெனிஃபிட் அடைஞ்சேன் சார், இன்னைக்கு நான் இப்படி இருக்கேன் சொன்னேன், அதை விட பெரிய மகிழ்ச்சி எங்களுக்கு வந்து எதுவுமே கிடையாது. ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். உங்களுக்கு உதவி செய்வதில் இல்ல எங்களுடைய நிறைவு, நீங்கள் வெற்றி பெறுவதில் இருக்கிறது. முதலில் உங்களுடைய வெற்றியை உங்களுக்கு தாய்க்கு சமர்ப்பியுங்கள், எங்களுக்கு தகவலாக சொல்லுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். இருங்க, முக்கியமான மேட்டர் 2 இருக்கு. ஒண்ணு தம்பி கலையரசனுடைய நன்றி உரை, இன்னொன்னு அருமையான சாப்பாடு. அதை மறந்துடக்கூடாது. நானும் சாப்பிட்டு தான் ட்ரெயினுக்கு போகணும், நீங்களும் சாப்பிட்டுருங்க தயவு செய்து. தேங்க்யூ வெரி மச், ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி உரைக்காக லைசனிங் ஆஃபீஸர்
அவர்களே அன்போடு அழைக்கிறேன். கலையரசன் அவர்களே அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கிறேன். எனக்கு நன்றி உரை சொல்றோம்னு சொல்றாங்க. ஆனா என்னன்னா, இங்க இருக்கிற 420 பேருடைய தனிப்பட்ட முறையில ஒருத்தருக்கு நான் பேசியிருப்பேன். எல்லாரும் எனக்கு தெரியும். இங்க இருக்க அத்தனை பேர் சார்பாகவும் எங்களுடைய ட்ரஸ்டீஸ்க்கு நிறுவனர் சார் பேசணும்னு சொன்னாங்க. இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாங்க. சார் நம்ம ஒவ்வொருத்தரும் வளர்ந்து நம்ம மேல வரணுன்றதுக்காக நம்ம மேல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்றாங்க. இந்த முதலீடு கண்டிப்பா விருட்சமா வளரும் அப்படின்னு சாருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ட்ரஸ்ட்ல இருக்க ஒவ்வொரு ட்ரஸ்டீஸ்க்கும் முத்துராமன் சாருக்கு, சத்யமுத் சாருக்கு, என் குருநாதர் ஆசிரியர் பாண்டே சாருக்கு என்னுடைய நன்றி. காயத்ரி மேம்க்கு நன்றி. நான் மேம் தான் அதிகமா உங்க எல்லாருக்காகவும் எங்கிட்ட சண்டை போட்டே இருப்பாங்க. மேம் ஃபோன் பண்ணா கொஞ்சம் சில நேரம் பயமா இருக்கும். மேம் என்னடா ஒன்னும் கொடுக்கல அப்படின்னு கேட்டுட்டே இருப்பாங்க. இந்த ராமர் பாலம் கட்டின அந்த விஷயத்துல அந்த அணில் இருந்த மாதிரி இந்த மிகப்பெரிய பணியில நானும் இருக்கேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. அதற்காக இந்த வாய்ப்பு அளித்த பாண்டே சாருக்கும் எங்க ட்ரஸ்டீஸ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இங்க நிறைய மாவட்டங்கள்ல இருந்து வந்திருக்கீங்க. நீங்க எல்லாரும் சேஃபா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு மெசேஜ் பண்ணுங்க. உங்கள் அனைவரின் சார்பாகவும் ட்ரஸ்டீஸ்க்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சிருக்கேன். ட்ரஸ்டீஸோடைய எல்லாருடைய சார்பாகவும் உங்க எல்லோருக்கும் வந்திருந்ததுக்கு நன்றியை தெரிவிச்சுங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஆல். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த ஸ்ரீவர்மா ஆயுர்வேத நிறுவனத்துல இருந்து 5 லட்சம் ரூபாய் டொனேஷன் கொடுத்துருக்குறாங்க இந்த நிகழ்ச்சிக்கு. எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு இருக்கு. கண்டிப்பா நீங்க சாப்பிட்டுட்டு போகணும். சாப்பிட்டுட்டு பத்திரமா வீட்டுக்கு போயிட்டு ஒரு மெசேஜ் மட்டும் வாட்ஸ்அப்ல பண்ணிடுங்க. நாங்க பத்திரமா வீடு போய் சேர்ந்துட்டோன்னு. அதுதான் எங்களுடைய மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்காக பல்வேறு இடங்கள்ல இருந்து வந்திருக்கிறவங்க அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நல்லா படிச்சு வாழ்க்கையில பல உயரங்களை பெற இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.